வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான உபதேசம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அதற்காக நம்முடைய விண்ணலைகளில் இணைப்பில் இணைந்துள்ளார்கள் பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள். சிந்தனையை செய்வதற்கு முன் ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் தன்னை 17 வருடங்களாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். மனவளக்கலை, விஷன் கல்வியில் முதுகலை பட்டமும், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், வர்மக்கலை, வேதங்கள், ஜோதிடம் பயின்றுள்ளார்கள். பிராணாயாம பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் தனியார் துறையில் 32 ஆண்டுகளாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக வேதாத்திரிய தொண்டினை சிறப்பாக செய்து வருகிறார்கள். கடந்த 11 வருடங்களாக வீட்டிலேயே மன்றம் நடத்தி வருகின்றார்கள். பூவிருந்தமல்லி அருகில் உள்ள அகரமேல் கிராமத்தில் வசித்து வரும் ஐயா அவர்கள் அங்குள்ள 4200 மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3800 அன்பர்களுக்கு மனவளக்கலை பயிற்சியை கொடுத்த பெருமைக்குரியவர்கள். ஐயாவும் தனது இல்வாழ்க்கை துணையுமாகிய பொன்னி சௌமித்திரன் அவர்களும் தெய்வீக தம்பதிகள் அவர்கள். தொடர் காலகட்டத்தில் விண்ணலை வழியாக உடற்பயிற்சியின் விஞ்ஞான விளக்கத்தை தொடர்ந்து அளித்து அன்பர்கள் உடற்பயிற்சியை தொடர்ந்து முறையாக செய்வதற்கு ஊக்கமளித்தவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த அற்புதமான ஒரு காலை வேளையிலே ஞான உபதேசம் என்கின்ற உபதேசத்திற்கு செவிமடுக்க வந்திருக்கின்ற அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களையும் ஆழியார் அருவத்திருக்கோயில் நிர்வாகம் சார்பாகவும் ஐடி இயக்குநரகம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று அத்துணை அன்பர்களையும் வரவேற்கின்றோம். அன்பர்களே, ஞான உபதேசம், ஞானம் என்பது அறிந்ததை உணர்வது. ஞானம் எதை உணர்வது அப்படின்னா, முதல்ல எதை பற்றி அறிவதுன்னு தெரிஞ்சாதான் உணர்வது எப்படின்னு நமக்கு தெரியும். அறிவது என்பது எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவை அறிவது. எவர் ஒருவர் அறிவை அறிகின்றாரோ, அதைத்தான் இன்னைக்கு பேராசிரியர் ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் கூட சொன்னாங்க, மகரிஷியோட ஒரு கவிதையை, ஞானம். எவர் ஒருவர் அறிவை அறிகின்றார்களோ அந்த அறிவே என்னுள்ளே இறைவனாக இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்னு குருவோட ஒரு கவியை பற்றி இன்னைக்கு விளக்கத்தை அற்புதமாக கொடுத்தார்கள். அந்த வகையிலே ஞானம் என்பது இறைவனை பற்றிய ஒரு அறிவு ஞானம். அந்த இறைவனை பற்றிய அறிவு, அந்த அறிவை அறிய முற்படும் பொழுது நானே அதுவாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு எப்பொழுது வருகிறதோ அதுவே ஞானம். அதிலேயே நாம் வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்பது முக்தி. இதுதான். அப்ப ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சது. உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபதேசம் என்றால் உப சமீபே திசதி என்று சொல்வார்கள். உப என்றால் அருகில் அப்படின்னு அர்த்தம். தேசம் என்றால் காட்டிக் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அருகில் காட்டிக் கொடுத்தல். அப்ப எதை அருகில் காட்டிக் கொடுத்தல்? ஞானத்தை அருகில் காட்டிக் கொடுத்தல். அப்ப ஞானத்தை அருகில் காட்டிக் கொடுத்தல்னா இறைவனை அருகில் காட்டிக் கொடுத்தல் என்பது, அருகில் என்றால் நமக்கு பக்கத்தில் இல்லை, நமக்கு வெளியில் இல்லை, நமக்கு உள்ளேயே இறைவனை காட்டிக் கொடுப்பதுதான் ஞான உபதேசம். சரி, இப்போ இந்த ஞான உபதேசம் என்பது எல்லா மகான்களும் தன்னுடைய சீடர்களுக்கு இதை உபதேசமாக சொல்லும் பொழுது முதலிலே சீடர்களுடைய வகைகளை பற்றி குருமார்கள்
குறிப்பிடுகிறார்கள். அதே வழியைத்தான் இன்னைக்கு சத்சங்கத்திலையும் நாம பின்பற்ற போறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குரு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ஞான உபதேசத்தை, பிரம்மத்தை உணர்கின்ற ஒரு தத்துவத்தை ஒரு குரு அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த குரு முதலிலேயே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார். அது என்னன்னா, சீடர்களே, இந்த உயர்ந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் இன்று பெற இருக்கிறீர்கள். ஆனால் சீடர்களாகிய நீங்கள் இந்த தத்துவத்தை பெறும் பொழுது 4 நிலைகளிலே சீடரானவர்கள் இருப்பார்கள். இந்த 4 நிலை என்பது அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 நிலைகளை ஒரு சீடருடைய நிலை என்ன என்று சொல்கிறார். முதல் சீடருடைய நிலை ஒரு வகை. குரு சொல்கின்ற உபதேசத்தை மலர்ந்த முகத்தோடு, புன்சிரிப்போடு, பார்வை கூர்மையாக குருவனுடைய உபதேசத்தை காதுகளை பட்டை தீட்டியது போன்று தீட்டி வைத்துக் கொண்டு, குருவனுடைய உபதேசத்தை கேட்பது போன்ற ஒரு பாவனை செய்வார்கள். அந்த குருவுக்கே அந்த சீடர் அவருடைய பாவனையை பார்த்த உடனே, ஆஹா, இந்த சீடர் குரு முடித்த பிறகு அந்த சீடர்கிட்ட திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப குரு என்ன சொன்னாரோ அந்த உபதேசத்தை கொஞ்சம் திரும்ப சொல்லுன்னா, குரு சொல்கின்ற வரைக்கும் ஏதோ ஒரு இன்பம், ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு ஆனந்தம் எனக்கு உள்ளே இருந்தது. இப்ப அது இல்லை. அது எங்க போச்சுன்னு தெரியலை. அந்த நேரத்துல மட்டும் தான் இருந்தது அப்படின்னு அந்த சீடர் சொல்கிறார். இது நிலை 1. இந்த ஞான உபதேசம் பெறுகின்ற சீடருடைய 2வது நிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த 2வது நிலை என்னன்னா, இதே போன்று சீடர் 1னுடைய அதே குரு உபதேசம் கொடுக்கின்ற அந்த ஓசையை கேட்பார். நம்ம கூட சொல்றோம் இல்லையா? சில பேர் யாராவது பார்க்கும்பொழுது, இப்படி காத இப்படி வச்சுக்கிட்டு கேட்கிறேன் பாருங்க. அதுதான். அப்போ அவர் எந்த காதை வைத்துக்கொண்டு உபதேசத்தை கேட்கிறாரோ, அந்த காதின் வழியாக உபதேசம் உள்ளே வந்து, மற்றொரு காதின் வழியாக எல்லாமே வெளியில் சென்றுவிடும். அவர் என்ன சொல்லுவாரு? இப்ப குரு என்ன உபதேசம் கொடுத்தார்? இன்னைக்கு ஞான உபதேசத்துல கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்டா, குரு சொன்னாரு. ஆனா குரு சொன்னதை உணர்ற மாரி இருந்தது. அதுவரைக்கும் போய் நின்னேன். ஆனால் அந்த உபதேசத்தை முடிச்ச உடனே என்னால் அதை பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை ஒரு சீடர். இந்த முதல் 2யும் அதே பாவனையில அவர்கள் கடைபிடிப்பார்கள். அதே பாவனையில கடைபிடிச்சிட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு சொன்ன உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுது, அப்படியே எதிர்மறையாக நடைமுறைப்படுத்துவார்கள் அவர்கள். அப்போ பிரச்சனைகளை உண்டாக்கும். உடல் நலம், குடும்ப நலம், நட்பு நலம், சமுதாய நலம், ஆன்மீக நலம், இந்த அனைத்தையும் பாதிக்கப்பட்டுவிடும். இது 3ஆம் நிலை சீடர்கள். 4ஆம் நிலையிலே இந்த உபதேசத்தை கேட்கின்ற சீடர்கள் ஒரு நிலை இருக்கிறார்கள். அவர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு உபதேசத்தை எப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, குரு எந்த பொருளை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரோ, குரு எந்த உபதேசத்தை தன்னுடைய சீடருக்கு அளிக்கிறாரோ, குரு
எந்த உதாரணத்தை கொண்டு அந்த உபதேசத்தை, பிரம்மத்தை குரு அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ, அவர்கள் குரு சொல்லும் பொழுதே சுயம் ஏவ பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த சுயமான அந்த சீடர் அதுவாகவே மாறிவிடுவார். அப்ப இந்த 4 நிலைகள்ல நாமும் 4வது நிலையில இருந்தால்தான் ஒரு குருவினுடைய உபதேசம் நமக்கு வாழ்க்கையில கிட்டும். அப்ப இத்தனை நாளா எனக்கு குருவினுடைய உபதேசம் எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவினுடைய உபதேசம் நமக்கு கிடைத்தது. ஆனால் அந்த குரு கொடுத்த உபதேசத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிறேனா? குருவினுடைய கொள்கைகளிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறேனா? குருவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேனா என்று பார்த்தால், நமக்கு நாமே ஒரு அக ஆராய்ச்சி நாம செய்யும் பொழுது, அப்போ நமக்கு நாமே ஒரு மார்க் போட்டோம்னா, நாம எந்த இடத்துல இருக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சுவிடும். அதைத்தான் எல்லா மகான்களும் சொன்னது, "நீ அறிவை அறிய வேண்டும்" அப்படின்னு சொன்னாங்க. வேதங்கள் சொல்வதும் அதுதான். வேதாத்திரியம் எளிமையாக சொல்வதும் அதுதான். இப்போ பிரக்ஞானம் பரபிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயனாத்மம் பரபிரம்மம். இந்த 4ம் என்ன? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேத. பிரக்ஞானம் பரபிரம்மம் என்று சொல்லுகின்ற ரிக்வேதம், எந்த பிரம்மத்தை நீ அறிய முற்படுகின்றாயோ அந்த பிரம்மம் இந்த எஞ்சான் உடலுக்கு உள்ளேயே இருக்கிறது என்று ஞான உபதேசம் கொடுக்கிறது. 2வது யஜுர்வேதம், எந்த பிரம்மத்தை நீ தேட முற்படுகிறாயோ அந்த பிரம்மம் என்பது வெளியில் இல்லை, அகத்துக்கு உள்ளேயே இருக்கின்ற ஒரு அற்புதமான வஸ்து. வஸ்து என்றால் பொருள் என்று சொல்கிறது யஜுர்வேதம். இது பாருங்க, இது 4 நிலைகள் நாம சொல்றோம். ஆனா இது 4 நிலைகள் அல்ல. ஒரு மனிதன் ஒரு கோவிலுக்கு நாம இப்போ போறோம். ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது, ஏன் முதல்ல கோயிலுக்கு போகும்பொழுது உள்ள நுழையும் பொழுதே ஒரு துவாரபாலகருக்கு ஒரு வணக்கம் சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு கொடிமரத்தை ஒரு நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஒவ்வொரு நிலைகளா கடந்து போய் கடைசியில தான் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போனா தான் அந்த கர்ப்ப கிரகம் என்பது இருக்கிறது. அந்த இடத்துல போன உடனே நம்ம என்ன பண்றோம்? டோட்டல் சரண்டர் அப்படின்னு சொல்றோம். அதுபோல இப்ப ஏன் இந்த ஆலயத்துல இப்படி ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுத்தார்கள் அப்படின்னா, புறவுலகத்தோடு அலைகின்ற இந்த மனம், புறவுலகத்தோடு நாம செல்லும் பொழுதே மனம் கொஞ்சம் அடங்கும். அடுத்ததா அந்த கொடிமரத்துக்கிட்ட போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் அடங்கும். பரிவார சன்னதிகள் கிட்ட போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் அடங்கும். கடைசியில அந்த கர்ப்ப கிரகம் மூலவர் இருக்கின்ற இடத்திலே போகும்பொழுது முழுவதுமாக அடங்கிவிடும். அப்போ நாமும் நம்மை நாமே அகம் நோக்கிய ஒரு பிரயாணத்திலே உணர்வதற்கான ஒரு இடம், அதுதான் ஆலயம். ஆபத்தை அனுபவித்தார். அந்த அளவோடு இன்பம் என்பது பேரின்பம் அல்லது பேராற்றல் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த ஆன்மா லயத்தோடு இணைகின்ற இடம், இறைவனோடு இணைகின்ற இடம்,
அந்த லயம் என்றால் இன்னொரு பேர் என்ன? ஸ்ருதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பாட்டு பாடும்போது என்ன சொல்றாங்க? ஸ்ருதி சேரல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான். அப்ப ஸ்ருதி சேர்ந்ததுன்னா அந்த பாட்டு எப்படி இருக்கும்? குரல் ஒரு பக்கம் இருக்கும், ஸ்ருதி ஒரு பக்கம் இருக்கும். அந்த பாட்டு கேட்கவே முடியாது நம்மளால. எல்லாரும் எழுந்து போயிடுவோம். அப்ப அந்த குரலும் ஸ்ருதியும் ஒன்று சேரும் பொழுது இன்பம், ஆனந்தம், ஒரு பரவசம். அதுதான் அந்த ஆலயம். அதுபோல இந்த ஞான உபதேசத்திலே எந்த பிரம்மத்தை நீ தேடுகின்றாயோ, எந்த இறைவனை நீ வாழும் காலத்திலேயே அறிந்து, உணர்ந்து, இந்த ஜீவன் ஐக்கிய பிரம்ம முக்தி நிலை பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, அது புறத்தே இல்லை, அகத்தே இருக்கிறது என்று முதலிலே நம்மள புறத்துல இருக்கிற மனச அகத்துக்குள்ள திருப்புறது தான் ரிக்வேதம். அதுதான் பிரஞானம், பரபிரம்மம் என்கின்ற ஒரு அற்புதமான ஞான உபதேசம். சரி, இப்ப புறத்துல இருந்த மனசு புலன்கள் கடந்த நிலையிலே புற உலகத்தோடு இருக்கின்ற தொடர்பையும் துண்டித்துவிட்டு அக உலகத்திற்கு வந்தாச்சு. இப்ப அக உலகத்துக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணணும்? இதுதான் 2ஆம் நிலை யஜுர்வேதம். அப்பா, நீ புற உலகத்துல இருந்தே, இப்ப புற உலகத்திலிருந்து அக உலகத்துக்கு இப்ப நீ வந்துட்டே. இந்த அகத்துக்கு உள்ளே நீ ஆழமா போய் ஆராய்ச்சி பண்ணு. அப்படி போகும் பொழுது ஒரு மெல்லிய உணர்வு, நுண் உணர்வு. அதத்தான் சொன்னாரு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அப்படின்னு மணிவாசகர் இந்த சிவபுராணம் பாடல்ல கூட சொல்றாரு பாருங்க. அதுதான். அந்த நிலைக்கு அந்த இப்ப அகத்துக்கு உள்ள வந்துட்டே, அந்த அகத்திற்கு உள்ளே அந்த பிரம்மம் உனக்கு உள்ளே ஆனந்த ஸ்வரூபியாக, ஆத்மஸ்வரூபியாக, ஆத்ம தேகியாக உனக்கு உள்ளே இருக்கிறது என்று இன்னும் கொஞ்சம் உள்ள அழைச்சிட்டு போறதுதான் யஜுர்வேதம். அந்த உபதேசம். இப்ப 2 நிலை நம்ம கடந்துட்டோம். அப்ப 2 நிலை கடந்த உடனே இப்போ 3வது நிலை சாமவேதம். அது என்ன சொல்றது? தத்வமசி. புறத்தே இருந்தப்பா, இப்ப நீ உள்ள வந்துட்ட. உள்ள வந்த உடனே அந்த ஆத்ம தரிசனத்தை நோக்கி உள்ள போய் நீ நின்ன பார். அந்த நின்ன இடத்துல உனக்கு கடைசியில என்ன தெரிகிறது? தத்வமசி என்பது நீயே அதுவாகவும், அதுவே நீயாகவும் இருக்கிறது அப்படின்னு தெரிகிறது இப்போ. அப்போ நானும் நீயும் ஒன்று என்ற நிலை உணர்கின்ற இடம் 3வது ஞான உபதேசம் தான் சாமவேதம். 4வது அதர்வண வேதத்திலே அயனாத்மம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் இறைவன் வெவ்வேறு அல்ல. அதுவே நான், நானே அது. அந்த உபதேசம் வரைக்கும் நம்ம வந்தோம். அது வந்த உடனே இப்ப நானும் அதுவும் மட்டும்தான் ஒண்ணா? ஒரு கேள்வி வரும். அப்பதான் அயனாத்மம் பரம் பிரம்மம். இந்த அதர்வண வேதம் சொல்வது என்ன? இப்ப நீ பார்த்தியப்பா, இப்போ அப்படி பார்க்கிறியம்மா, இது எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் எல்லா ஒரு ஒரு செடி கொடியிலிருந்து, ஒரு ஜடப்பொருள், ஒரு செடி கொடியிலிருந்து ஒரு மனிதன் வரைக்கும் எல்லாவற்றிற்குள்ளும் நீ எதை உணர்ந்தாயோ அதற்கு உள்ளேயும் இருப்பது நான் தான். அனைத்திற்கு உள்ளும் நானே என்று உணர்வது இந்த அதர்வண வேதம். இப்ப 4 நிலைகள்ல ஞான உபதேசம் இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 5வது நிலையாகிய வேதாத்ரிய வேதத்துல மகரிஷி இன்னும் கொஞ்சம் நம்மள தெளிவாக அறிய முற்படுகிறார். என்னன்னா, இந்த வேத காலங்களிலேயே விஞ்ஞானம் இருந்தது. வேத காலத்திலே இருந்த விஞ்ஞானம், அன்னைக்கு அந்த விஞ்ஞானம் இருந்ததனால தான் இந்த கோள்கள் என்பது இவ்வளவு தொலைவில் இருக்கிறது, இதையெல்லாம் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தார்கள். அந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கணக்கை தான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்து சரியானது,
அன்னைக்கு கொடுத்த காலமும் இதுவும் சரியான முறையில இருக்கே அப்படின்னு கணக்கை இன்னைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு சான்று கொடுக்கிறது. அப்போ விஞ்ஞானம் என்பது வேத காலம் முற்பட்டே அந்த காலத்திலிருந்தே என்பது இருந்திருக்கிறது என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. இப்போ இதைத்தான் விஞ்ஞானமும் சொல்லுகிறது. இந்த விஞ்ஞான வழியிலே இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போன்று மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாரு? இப்போ இந்த 4 நிலைகள பார்த்தோம் இல்லையா? அப்ப 5வது நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். இந்த 4 நிலை நம்ம வந்துட்டோம் இல்லையா? வெளியில இருந்தோம், உள்ள வந்தோம், அகத்துக்குள்ள பிரம்மத்தை தேடினோம். 3ஆம் நிலை நானும் நீயுமே ஒன்று அதுவாக இருக்கிறேன் என்று உணர்ந்தோம். 4ஆம் நிலை எனக்குள்ளே எதுவாக நீ இருக்கிறாயோ அனைத்திற்குள்ளும் அதுவாகவே நீ இருக்கிறாய் என்பது உணர்வது 4ஆம் நிலை. 5ஆம் நிலை இவை அனைத்தையும் உணர்வது எது? என்னுடைய அறிவு. அதைத்தான் மகரிஷி சொன்னார். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இந்த ஞான உபதேசம் மகரிஷி அவர்கள் ஒரு குரு வணக்க பாடல் இருக்கு இல்லையா? இந்த இறைவணக்க பாடல், குரு வணக்க பாடல் நம்ம பாடுறோமே, அந்த 2 பாடல்களிலேயுமே வேதாத்ரி மகரிஷி அவர் என்ன பண்ணார் நமக்கு? ஆரம்ப காலகட்டத்திலேயே நமக்கு இந்த ஞான உபதேசத்தை குரு தன்னுடைய கவியினுடைய ஆரம்ப நிலையிலேயே நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மகான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு 5வது வேதமாகிய வேதாத்திரிய வேதத்தை, ஞான உபதேசத்தை எல்லோரும் புரிய கொள்ளக்கூடிய வகையிலே கொடுத்த ஒரு அற்புதமானவர். சரி, இப்போ இன்றைக்கு விஞ்ஞானப்படி இந்த ஞான உபதேசம் என்பது எப்படி நாம பெறணும்? பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் இந்த ஞான உபதேசத்தின் வாயிலாக 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஆன்மீகம், மற்றொன்று அறிவியல். ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்ஸ். அப்போ ஆன்மீகம்னா என்ன? அறிவியல்னா என்ன? இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஆன்மீகம் என்பது பக்தி சார்ந்ததுன்னு சொல்லுவோம். அறிவியல் என்பது விண்ணை பற்றிய ஆராய்ச்சியை சார்ந்தது என்று நாம சொல்கிறோம். இது ஒரு பொதுவான அறிவு. ஆனால் ஆன்மீகம் என்பது, உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல், மனம், உடல் நலம், மனநலம் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி அல்லது அதை பற்றிய ஒரு அறிவை அறிவது ஆன்மீகம். அப்ப இந்த உடலும் மனமும் 2ம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. மனிதர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. விலங்குகள் கிட்ட கூட உடல் இருக்கு. விலங்கு கிட்டே விந்துநாத திரவம் இருக்கிறது. விலங்கு கிட்டே உயிர் இருக்கிறது. விலங்கு கிட்டே ஜீவகாந்த சக்தி இருக்கிறது. ஆனால் மனிதனிடத்திலே மட்டும்தான் எது இருக்கிறது? மனம் இருக்கிறது. அப்போ இந்த உடல், மனம் பற்றிய ஒரு அற்புதமான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் நாம என்ன சொல்றோம்? ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். இதுல சற்று மாறுபடுவது 2 இடம். எதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் ஞான குறவஞ்சிங்கிற ஒரு கவிதையும் வேதாத்திரியத்திலும் மட்டும்தான். அதுல என்ன சொல்றாங்க? இப்ப எல்லா இடத்திலையும் அறிவுதான் அந்த தெய்வமாக இருக்கிறது என்று வேதம் முதல் வேதாத்திரியம் வரை சொன்னாலும், அந்த அறிவை நாம் அறிய முற்படுவதற்கு வாழும் காலத்திலேயே நம்முடைய கர்மவினை பதிவுகளை கடந்து அல்லது கர்மவினை பதிவுகளை கழித்து அதை நாம் உணர வேண்டும் என்றால், அறிவை அறிய முற்படுவதற்கு முன்னால்
மற்றொரு வேலையும் செய்ய வேண்டும் என்று சொன்னது 2 மட்டும்தான். ஒன்று அந்த தமிழ் ஞான குறவஞ்சி, மற்றொன்று வேதாத்திரியம். அந்த தமிழ் ஞான குறவஞ்சிலே ஒரு கவியிலே, "அறிவை அறிந்தோர் 1000ல் 1, அருளை அறிந்தோர் 1,00,000ல் 1, குருவை அறிந்தோர் கோடியில் 1, தன் கருவை அறிந்தோர் காண்பது அரிதே" என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த உலகத்துல 1000த்துல ஒருத்தன் அறிவை அறிந்திருப்பான். 1,00,000த்துல ஒருத்தன் அருள் என்கின்ற இறைவனை உணர்ந்திருப்பான். கோடியில ஒருத்தர் குருவை உணர்ந்திருப்பார்கள். ஆனால் தன்னுடைய கருவை அறிந்தவர்கள் யாருன்னா கோடியில் இல்ல, கோடியும் தாண்டும். தாண்டினாத்தான் யாராவது ஒருத்தர் காண்பது அரிதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஞான உபதேசம், இந்த ஞானம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அறிவை அறிந்தால் மட்டும் போராது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் தன்னுடைய இந்த மனவளக்கலை தொகுப்புல ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்க. அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய அறிவை அறிய முற்படுவதற்கு முன்னால் கருவை அறிய முற்படுங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக குரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ நான் அறிவை அறிவதற்கு முன்னால் என் கருவை அறியணும். ஏன்? என்னுடைய கருவில தான், அந்த இடத்துல தான் என்னுடைய அத்தனை களங்கங்களும் இருக்கிறது. அதை களங்கங்கள் என்று எல்லா வேதாந்த சித்தாந்தங்கள் சொன்னாலும் குரு அவர்கள் மட்டும் சற்று மாறுபட்டு தன்னுடைய ஞான உபதேசத்திலே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அப்படிங்கிறார். மற்றவங்க எல்லாம் களங்கம்னு சொன்னா, ஆனா நம்ம குரு மட்டும் மற்றோ அப்படின்னுட்டார். ஏன்னா யாருடைய மனமும் ஒரு உபதேசம் கொடுக்கும் பொழுது அந்த த கனெக்ஷன் பிட்வீன் குரு அண்ட் சீடர், அந்த ஃப்ரீக்வென்சி அது அந்த அவங்க கிட்ட போய் பெனட்ரண்ட் ஆகணும், ஊடுருவணும். அதனால குரு எந்த இடத்துலயுமே ஒரு நெகட்டிவான வார்த்தைகளை சேர்க்கல. நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லா வேதாந்த சித்தாந்தங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கர்மாவை பாவம் பாவம் பாவம்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்களே சொல்லி பாருங்களேன், யார் செய்த பாவமோ அவன் செய்த பாவம் இப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது பா அப்படின்னா அது நெடில். பா அப்படின்னு நீங்க பாவம் அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை அதிர்வலைகளை, நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். இதை மகரிஷி எந்த இடத்துலயும் ஒரு மனிதனுக்கு எதிர்மறை அந்த வைப்ரேஷனே வரக்கூடாதுன்னு அத மகரிஷி கொஞ்சம் டிஃபரண்டா யோசிச்சு என்ன பண்ணாரு, பாவம்ன்றத அந்த நெடிலா இருக்கிற ஒரு வார்த்தையை அப்படியே குறிலா மாற்றுகிறார். பதிவு. பதிவு. அது அவனுடைய பதிவுப்பா. அது அவன் கஷ்டப்படுறான், அவனுடைய பதிவுப்பா. அவன் சந்தோஷமா இருக்கானா, அவனுடைய பதிவுப்பா. பதிவுன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள பதிவு, புரில். அப்ப அவனுக்குள்ள எந்த விதமான ஒரு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காது. ஒரு பயத்தை உருவாக்காது. அப்போ கருமையத்திலே இருக்கின்ற பதிவுகளை, கருவை அறிய முற்படணும்னா என் கருவில பதிவுகள் இருக்கிறது. அப்ப அந்த கருவுல பதிவுகள் இருக்கிறது அப்படின்னா அதையும் கடந்து எனக்கு ஞான உபதேசம் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே சித்தாந்தங்கள் சொல்வது தான். கலியுகம் என்பது அன்னப்பிரதிஷ்டானம் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த உடலை வளர்ப்பது உணவு. இந்த உடல், இந்த மனிதன் என்கின்ற உடலே ஒரு அன்னமய கோஷம் என்று சொல்வது கலியுகம். அப்போ இந்த உடலை வளர்ப்பது உணவு அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு தான், நாம் சாப்பிட்ட உணவு தான் இந்த உடலாக நமக்கு வந்திருக்கிறதுன்னு நாம எல்லாம் சொல்றோம். அது கலியுகத்தினோட தர்மம். ஆனால் கலியுகத்தினுடைய இன்னொரு தர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற 3
யுகங்களிலே சீடர்கள் ஞானத்தை பெறுவதற்காக ஒரு குருவை தேடி ஓடினார்கள். ஆனால் கலியினுடைய தர்மத்திலே ஞானத்தை கொடுப்பதற்காக எந்த சீடர்களும் குரு நோக்கி யாரும் ஓடல. ஞானத்தை அளிப்பதற்காக குரு சீடர்களை நோக்கி ஓடி வருவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நாம இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம யாரும் போய் குருவை பிடிக்கல. குரு நம்மை பிடித்திருக்கிறார். குரு நம்மை ஆட்கொண்டார். அப்ப குரு நம்ம அதைத்தான் மாணிக்க வாசகர் கூட சொல்லும் பொழுது, நான் தவம் பண்ணலப்பா, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேனுக்கு அருள் செய்தான், தவம் செய்தேன், தவம் செய்தேன், அருள் செய்தான், அருள் செய்தான், தவம் செய்தேன், ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்றே வெறுத்திடவே அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார்? நான் இறைவனை நோக்கி நான் போகல, நான் குருவை நோக்கி போகல, குரு என்னை நோக்கி வந்தார், குரு என்னை நோக்கி வந்தார். அப்ப அந்த குரு என்னை நோக்கி வந்த உடனே அதை அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன் பாரு. உணர்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது, ஊனாரும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்றே வெறுத்திடுவே. அப்பா, நான் இத்தனை வருஷம் இந்த வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நாமெல்லாம் காலத்தை எப்படி நம்ம நினைவு தெரிந்த காலம் முதல் கொண்டு நம்ம காலத்தை எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கதற. அப்ப அந்த வகையில குரு நம்மை தேடி ஞான உபதேசத்தை கொடுப்பதற்காக நம்மை நோக்கி குரு வந்திருக்கிறார். அப்போ குருவை நாம பிடிக்கணுமா வேண்டாமா? இங்கதான் ஞான உபதேசத்திலே நமக்கு தடைகள் வருகிறது. இப்ப நாமளே எடுத்துக்கலாமே. நாம வெளி ஆட்களை உதாரணமே நம்ம சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம அன்பர்களே நிறைய பேர்கிட்ட கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கும் போது வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே என்ன சொல்றோம்? நாம நீங்க கூட மனவளக்கலை? ஆமாங்க, நானும் மனவளக்கலை தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க எப்போ மனவளக்கலையில பயிற்சி எல்லாம் எடுத்தீங்க? நான் மகரிஷி இருக்கும் பொழுதே மகரிஷி கையாலே நான் தீட்சை வாங்கிட்டேங்க அப்படின்னாங்க. அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப குடுத்து வச்ச ஆத்மாங்க நீங்க அப்படின்னா. இப்ப நீங்க எப்ப பண்ணீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி குரு கையாலேயே தீட்சை வாங்கினேங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அப்படியா? அப்போ அப்ப இத்தனை வருஷமா நீங்க உங்கள நான் பார்க்கவே இல்லைங்க. எந்த மன்றத்துல நீங்க ஒரு சர்வீஸ் பண்றீங்கன்னா, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி குரு கையால தீட்சை வாங்கினேங்க. ஆனா 29 வருஷமா டச்சே விட்டு போச்சுங்க. அப்ப இது என்னது இது? குரு உன்னை ஞான உபதேசம் கொடுப்பதற்காக ஆட்கொண்டார். ஆனால் அறிவை அறிய முற்படும் பொழுது நம் கருவில் இருக்கின்ற பதிவுகளை நாம் களைவதற்கு தொடர்ந்து எந்தவிதமான முயற்சியும் நாம் செய்யவில்லை. அந்த முயற்சி நம்ம செய்யாததுனால தான் என்ன ஆயிடுத்து? குருவே உன்னை ஆட்கொண்டாலும் குருவனுடைய கடாட்சத்தை, குருவனுடைய கிருபையை, குருவனுடைய கடைக்கண் பார்வையை மீறி உனக்கு உன்னுடைய கர்மவினை பதிவுகள் அதிகமான ஒரு பலத்தோடு இருப்பதனால தான் இந்த நாம டச் விட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ என்ன செய்யணும்? அப்ப என் கருவிலே இருக்கின்ற பதிவுகளை நான் ஒன்று அழிக்க வேண்டும், அல்லது குறைக்க வேண்டும், அல்லது தாக்கத்தை அந்த தாக்கத்திலிருந்து நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு பழமொழி, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நிலையிலேயாவது நம்ம ஒரு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் குரு நமக்கு கொடுக்கின்ற ஞான உபதேசம். அப்போ குரு ஒரு பாடல்ல கூட சொல்றாரு பாருங்க. என்னையான் அறிய வேண்டின் என் குருவாய் வந்தாய் இறைவா, சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். சென்னின்னா நம்ம தலை உச்சி,
துரிய தவம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த சென்னி மலை அப்படின்னு பேரு இந்த இடத்துக்கு ஆன்மீகத்துல. இன்னொரு பேர் என்ன கேட்டா, இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல ஒரு துவாரம் இருக்கிறது. ஹரி என்கின்ற இறைவன் ஹரி, விஷ்ணுன்னா எங்கும் நிறைந்திருக்கின்ற எல்லாமுமாக இருக்கின்ற அந்த இறைவன் நுழையக்கூடிய ஒரு இடம். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹரித்வார் அப்படின்னு பேரு. இந்த ஹரித்வார் இது வழியா இறைவன் நுழையக்கூடிய இடத்துல நான் தவம் பண்ணேன்பா. சென்னியில் சிந்தை வைத்து என்ன தவம்? சீர்தவம். அதக்கூட எப்படி? முறையாய் செய்தேன். அப்படி முறையாய் நான் செய்ததுனால எனக்கு என்ன ஆச்சு? அப்பதான் அடுத்ததுல சொல்றாரு மகரிஷி. உன்னையே என்னுள் காட்டி. எப்ப தெரியுது இறைவனுடைய தரிசனம்? நான் உயிரோடு ஒடுங்கி நிற்கும் பொழுது எனக்கு எது கிடைக்கிறது? இறை தரிசனம் எனக்கு கிடைக்கிறது. உன்னையே என்னுள் காட்டி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உள் நிறைந்த எப்படி நீ இருக்க? அறிவாய் நின்றாய் இறைவா அப்படிங்கிறார். அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப எனக்கு கிடைச்ச ஞான உபதேசம் இதுதான். இப்ப எனக்குள்ள அறிவாக நீ இருத்தேன்றத நான் வந்து இப்ப நான் உணர்ந்துட்டேன். சரின்றார். சரி உணர்ந்துட்டியே, அடுத்தது நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு குரு அடுத்த வரியிலேயே சொல்றாரு பாருங்க. முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்றேன். இதுதான் என்னது? நம்முடைய கருவை அறிய, கருவிலே இருக்கின்ற மற்ற பதிவுகளை, நமக்கு தீமைகள் தரக்கூடிய பதிவுகளை கழிப்பதற்கோ, களைப்பதற்கோ, தீர்ப்பதற்கோ அததான் சொல்றார் மகரிஷி. முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்றேன். அப்ப நான் தூய்மைக்கு முயன்றேன்னா நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில? அறநெறி வாழ்கின்றேன் இறைவா அப்படிங்கிறார். அப்ப அறநெறி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒழுக்கமான வாழ்க்கை, கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஈகை குணம் உடைய ஒரு வாழ்க்கை. அப்போ ஞான உபதேசம் அப்படின்னா என்ன? முதல்ல உடல் நலம், மனநலம் பற்றிய அறிவு, ஆன்மீகம். அறிவியல்னா என்ன? மகான்கள் எப்படி இந்த அறிவியலை பற்றி சொன்னார்கள்? இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? மகரிஷி என்ன சொல்கிறார் நமக்கு? அப்ப அந்த அறிவியல்ல ஞான உபதேசம்னா என்ன? இறைநிலை, இறைநிலையை இயற்கையோடு இணைத்து, இயற்கையை அலைகளோடு இணைத்து, அலைகளை துகள்களோடு இணைத்து, துகள்களை வேகத்தோடு இணைத்து, வேகத்தை மனதோடு இணைத்து, மனதை அறிவோடு இணைத்து, அறிவை மீண்டும் இயற்கையோடு இணைத்து, இயற்கையை இறைவனோடு இணைக்கின்ற ஒரு முறை ஆன்மீக அறிவியல். அதுவே ஞான உபதேசம் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். பாருங்க, ஒரு வட்டம் இது ஒண்ணு. இந்த சர்க்கிள் அப்போ இதுக்குள்ளத்தான் இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். கடுவெளி சித்தர் சொன்ன ஒரு பாட்டு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ஒரு பாடல் கடுவெளி சித்தர் உங்களுக்கு தெரியும். அது என்ன பொருள்? இந்த பாடலை நாம வந்து ஒரு சிரிப்பா கூட சொல்லுவோம். இந்த கடுவெளி சித்தருடைய பாடலை. நந்தவனத்தில்ன்றது இந்த இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான இயற்கை பிரபஞ்சம். அதுல ஒரு ஆண்டி, அந்த ஆண்டி தான் நாமும். 4 மாதமாய் 10 மாதமாக குயவன் படைப்பாளியான இறைவனை வேண்டி 10 மாசம் அம்மா வயித்துல நாம இருந்து கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டின்னா என்ன? தோண்டினா இந்த தேகம், இந்த உடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன?
ஞான உபதேசம் பெறணும். அப்ப ஞான உபதேசம் பெறணும்னா எது அடிப்படையா எனக்குள்ள இருக்கணும்? இந்த உடம்புன்ற வாகனம் இருக்கணும். இந்த தோண்டி இருந்தால்தான் என்னால ஞான உபதேசத்தை பெற முடியும். அப்ப இதத்தான் இன்னொரு கவியில கூட சித்தர் பாடல்ல, முன் செய்த வல்வினையால் முந்தி வந்த விந்து துளி அடக்கி வைத்த தோல் பைக்குள் அடக்கமாய் சூழ் கொள்ள வெள்ளை இரத்தம் சிவப்பாகி அவன் அவளாய் இனம் பிரித்து நாடி நரம்பு உருவெடுத்து அண்டத்திலே பிண்டமென உடலெடுத்து ஐயிரண்டு திங்களிலே அன்னை அவள் உந்தித்தல்ல நச்சு பையுக்கும் ஓடி ஓடி பொய்யை மெய்யென்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே. பாருங்க, இப்ப ஞான உபதேசம்னா என்ன? அகத்தினுள்ளே இறைவனை உணரணும். அப்ப அந்த அகத்தினுள்ளே இறைவனை உணராம நான் என்ன பண்றேன்? அம்மா வயத்திலிருந்து வந்துட்டேன், வெளியெங்கும் ஓடி ஓடி அப்புறம் என்ன பண்ணேன்? பொய்யை மெய்யென்று தினம் நாடி அப்ப கூட என்ன பண்ணிட்டேன்? எனக்கு உள்ள அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே அப்படிங்கிற அத்தோட நிக்கல. சொந்த பந்த காட்டுக்குள்ளே இன்ப துன்ப வீடு கட்டி மீண்டும் ஒரு சதை பிண்டம் தேடி சேர்த்து வைத்த விந்து நாதத்தை கொட்டி அகத்தினுள்ளே அகத்தவனை உணராமல் மீண்டும் பிறப்பெடுத்தேன் பராபரமே அப்படிங்கிறார். அடுத்த லைன்ல திரும்ப சொல்றார், உலகத்தை உருட்டி திரட்டியவன் அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன் வாழும் காலத்திலே அகத்தினுள்ளே அகத்தவனை உணராததால் வாழ்க்கை எனும் சக்கரத்திலே செக்குமாடாய் சுழற்றியவன் என. இப்ப பாருங்க, அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு இன்னைக்கு? அப்படித்தானே இருக்கு. இதைத்தான் நம்ம அந்த செக்கு மாடுங்கிறத நம்ம இன்னைக்கு மாத்தி கொஞ்சம் டீசெண்டா சொல்றோம். என்னப்பா லைஃப் ஒரு மெக்கானிக்கல் லைஃபா இருக்குப்பா நமக்கு. காலையில எழுந்தா ஓட்டம், வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இரவு வந்தா வீட்டுல வேலை, சாப்பிட்றோம், தூங்குறோம், திருப்பி வரோம். மெக்கானிக்கல் லைஃப்னு சொல்றோமே, இதுதான். அப்போ ஞான உபதேசம் எனக்கு கிடைச்சதா? குரு உபதேசம் எனக்கு கிடைச்சதா? கிடைச்சதுன்னா அதை நான் வாழ்க்கையில சரியான முறையில நான் அதை பயன்படுத்திருக்கிறேனா அப்படின்னு சொன்னா, அந்த தான் நாம நம்மை நாமே ஒரு சுய ஆராய்ச்சி நம்ம செய்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம் தான். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த தேகம், இந்த உடம்பு. அப்ப அதைத்தான் என்ன சொல்றாங்க, இப்ப தோண்டி அப்படின்னு சொன்னா அதை நம்ம தமிழ்ல என்ன சொல்லணுமோ? ஒரு பானைன்னு வச்சுக்கலாமா? பானை. சரி, ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம்? பாட்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம் நம்மள. ஒரு கண்டெய்னர் நாமோ. சரி, இந்த உடம்புன்றது ஒரு தேகம் என்பது ஒரு கண்டெய்னர். பானை என்பது ஒரு கண்டென்ட் இல்லையா? ஒரு பொருள். அப்ப அந்த பானைக்கு உள்ள என்ன இருக்கிறது? தண்ணீர் ஊத்துறோம். உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஒரு பானை இருக்கு. அந்த பானைக்குள்ள நம்ம தண்ணீர ஊத்துறோம். இப்ப என்னென்ன இருக்கிறது அந்த பானையில? பானை, தண்ணீர், ஆகாயம். 3ம் இருக்கிறது அந்த இடத்துல. அதுபோல இந்த இந்த கண்டெய்னர்ங்கிற இந்த உடம்புன்னு இருக்கு பாருங்க. இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு உள்ள அதுக்குள்ள எப்படி தண்ணீர் இருக்கிறதோ, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு கண்டெய்னருக்கு உள்ள இருக்கிற ஒரு கன்டென்ட், ஒரு பொருள் இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் தான் அகங்காரம் அப்படின்னு பேரு. அதுக்கு மேல அந்த பானையில அந்த தண்ணீருக்கு மேல என்ன இருக்கிறது? அதனோடு என்ன இருக்கிறது? ஆகாயம் இருக்கிறது. இதுல அப்ப நமக்குள்ள என்ன இருக்கிறது? இந்த தேகம், தேகத்துக்கு உள்ள அகங்காரம், அதுக்கு மேல என்ன இருக்கிறது? ஆத்மா இருக்கிறது. இவ்வளவுதாங்க. ஞான உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பானை, அந்த
பானையில நீர், அதனோடு இருப்பது ஆகாயம். இந்த உடல், இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது அகங்காரம். அதற்கும் மேலே இருப்பது ஆத்மா. இப்போ என்ன விசாரணை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை நாம ஆராய்ச்சி செய்யணும்? எதை நாம ஆரண்யகம் செய்யணும்? எதை குரு நமக்கு உபதேசமாக கொடுத்தாரோ, அதை எப்படி ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ இந்த அகங்காரம் என்பதை நம்முடைய வேதாந்த சித்தாந்தங்கள்ல எப்போ ஒருத்தன் இதைத்தான் மகரிஷி நமக்கு தான் என்கின்ற அதிகாரமும், தனது என்கின்ற பொருள் பற்றும், இந்த அதிகாரப் பற்றும் பொருள் பற்றும் இருக்கின்ற வரை நீ அகங்கார தேகி. இதுதான் உபதேசத்தினுடைய முதல் படி. இந்த பொருள் பற்றும் உடல் பற்றும் அந்த அதிகாரம் இருக்கின்ற வரை நான் யாரு? அகங்கார தேகி. இந்த அகங்கார தேகியாக இருக்கின்ற நான் என்ன பண்ணணும்? பிரம்மத்தோடு, எனக்கு உள்ளேயே இருக்கின்ற அந்த பிரம்மத்தோடு இணைந்து நான் என்ன பண்ணணும்? ஆத்ம தேகியாக மாற வேண்டும். அப்ப நான் ஆத்ம தேகியா மாறணும்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பதிவுகளை நான் களைய முற்பட வேண்டும். இதுதான் ஞான உபதேசத்தினுடைய அடிப்படை ஒரு உபதேசம். அப்ப அந்த அடிப்படை உபதேசத்துல இதை உணர்ந்த மகரிஷி என்ன பண்றாரு? அப்பா, உனக்கு பதிவு, நீ அகங்கார தேகியாக இருக்க. அங்க வேதாந்த சித்தாந்தங்கள்ல அகங்கார தேகின்னு சொன்னதான் மகரிஷி என்ன சொல்றார் நமக்கு? நான் என்பது உடல் அல்ல, மனமல்ல, உயிரல்ல, அனைத்தும் கடந்த ஆத்மாவாகவே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அது எப்ப உணர முடியும்? அனைத்தும் கடந்த ஆத்மாவாக இருக்கும் பொழுது நீ என்னவா மாறுற? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அப்ப நீ ஆத்ம தேகியாக மாறுகிறாய். அப்ப நான் ஆத்ம தேகியாக மாறணும்னா எதை நான் விடணும்? அகங்கார தேகி என்கின்ற இந்த பற்றிலிருந்து விடுபடுதலே ஞான உபதேசம். அப்ப நான் எப்படி பற்றிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பற்றிலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் பற்றிலிருந்து மிகவும் சுலபமாக நாம் விடுபட முடியும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டனா, பற்றிலிருந்து விடுபடுவது என்றால் உடனே நான் துறவியாக மாற முடியாது. அப்ப நான் துறவியா மாறணும்னா என்ன பண்ணணும்? இந்த க்ஷண நேரத்திலேயே நாம் துறவியாக மாற முடியும். எப்படி? எந்த ஒன்றையும் விட்டு விடுவது, எந்த ஒன்றையும் துறந்து விடுவது துறவு அல்ல. இந்த க்ஷண நேரம் வரை என்னிடம் எது எது எல்லாம் எப்படி இருக்கிறதோ, எது எது எல்லாம் எப்படி நடக்கிறதோ, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான துறவு. அவ்வளவுதான். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இப்ப அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் இத பண்ண உடனே அடுத்த நிலை நமக்குள்ள ஒண்ணு வரும். அப்போ பற்றிலிருந்து உடனே விடுதலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே கிடைக்காது. என்ன பண்ணணும்? அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். கொஞ்சம் அகங்கார தேகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி, அப்பா, நான் இன்னைக்கு எந்தெந்த பொருட்களோடு நான் உறவாடிக் கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய பைக்கு, என்னுடைய நகை, என்னுடைய பணம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த சொத்து, சுகங்கள், உடைமைகள் இதெல்லாம் எதெதோடெல்லாம் நான் உறவாடிக் கொண்டிருக்கிறேனோ, இவை எல்லாமே ஒவ்வொரு நாள் என்னை விட்டு விலகும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நம்மள விட்டு போகும்பொழுது ஒவ்வொன்னா, ஐயோ! நான் 10 வருஷமா வச்சிருந்தேனே, நான் 20 வருஷமா வச்சிருந்தேனே இத, அப்படின்னு நம்ம கொஞ்சம் அழுவோம். இனிமேல் என்ன? அந்த ஒரு அகங்கார தேகியில ஒரு மாற்றம், அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் ஏத்துக்கும் பொழுது, இன்னைக்கு எது எது கூடலாம் நான் உறவாடிக் கொண்டிருக்கிறேனோ, இந்த சொத்து சுகங்கள், உறவுகள், கணவன், மனைவி, அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், மகன், மகள், பேரன், பேத்தி, மாமன், மச்சான், நண்பர்கள்,
இப்படி உறவினர்கள் எல்லாமே. எந்தெந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையது என்று உறவாடிக் கொண்டிருக்கிறேனோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் என்னுடைய சொந்தம் என்று உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேனோ, இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாள் என்னை விட்டு விலகும். அப்படியே நான் ஏத்துக்கிறேன். அல்லது இவை அனைத்தையும் விட்டுவிட்டு நானே ஒரு நாள் சென்று விடுவேன். இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஞான உபதேசம் உடனே வந்துருமா? அப்போ ஞான உபதேசம் வராது. ஏன்? உள்ள பதிவு இருக்கு இல்லையா? அப்ப அந்த பதிவு நம்ம என்ன பண்ணணும்? உடல் சார்ந்த பதிவுகள், மனம் சார்ந்த பதிவுகள். 2 பதிவுகள் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த உடல் சார்ந்த கர்மவினை பதிவுகளாக 80% பதிவுகளை நாம் என்ன பண்ணோம்? குரு கொடுத்த அந்த ஞான உபதேசத்தின் மூலமாக உடற்பயிற்சி செய்து அந்த 80% பதிவை கழிப்போம். 20% பதிவு மனம் சார்ந்த பதிவுகளாக இருக்கின்ற இந்த கர்மா, தியான பயிற்சிகள் செய்து அந்த பதிவை கழிச்சோம்னா, அப்ப இந்த ஆத்மா என்ன ஆத்மாவா மாறும்? தூய ஆத்மாவாக மாறுவதற்கு ஒரு தகுதி தான் முதல்ல கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்? உடல் சுத்தம், மனம் சுத்தம். உடலும் மனமும் சுத்தமாயிடுத்துன்னா, குருவினுடைய ஞான உபதேசத்தால, இந்த உடம்ப வச்சுத்தான் நான் என் பதிவுகளை நானே கழித்து, என் பின்னால் வருகின்ற சந்ததிகளுக்கு எந்த விதமான ஒரு தீமைகளை தரக்கூடிய பதிவுகளை நான் கொடுக்காமல் இருப்பதற்கு, நான் நீண்ட காலம் உயிர் வாழணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? உயிருக்கான பயிற்சி, காயகல்பத்தை நான் செய்யணும். அப்ப இது 3ம் நான் பண்ணிட்டேனே வாழும் காலத்துல. உடல், மனம், உயிர் 3த்தையும் நான் இணைச்சு நான் ஒரு வாழும் காலத்திலேயே யோகி ஆயிட்டேனே! இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஏதாவது சேவை செய்ய வேண்டாமா? அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னை சுத்தப்படுத்துறதுக்கு என் குணத்தை நான் மேம்படுத்தணும். என் குணத்தை மேம்படுத்த இந்த அகத்தாய்வு பயிற்சியும் செய்து, கடைசியில உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை உள்ளிற எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமை. அந்த நிலை நமக்கு வரும். எப்போ வரும்? நீ பேசாதிருக்கும் பொழுது, உள்ளிருக்கின்ற அது பேசும் பொழுது, அந்த நிலை வரும் பொழுது, நீ ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல. இந்த சமுதாயத்தினுடைய சொத்து. அப்போ இந்த சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி, இந்த குரு கொடுத்த ஞான உபதேசத்தை நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் அசை போட்டு, அந்த நிலையிலேயே நாமும் குரு வழி சென்று, இந்த உபதேசங்களை நாம் தினம் தினம் சிறிது நேரம் சிந்தனை செய்யும் பொழுது, என்னுள்ளே இருப்பது அவனே, என்னை இயக்குவது அவனே, அண்டங்கள் முழுவதும் ஆக்கவும் காக்கவும் அழிப்பதும் அதுவே அறிந்திடுவாயே, எங்கும் எதிலும் என்னுள்ளும் அதுவே, எதனுள்ளும் எங்கும் இருப்பது அதுவே என்கின்ற அந்த ஒரு ஞான உபதேசம் எனக்கு கிடைக்கும் பொழுது, நானே அதுவாக இருக்கிறேன். நானே பிரஜான பரபிரம்மமாக இருக்கிறேன். நானே அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கிறேன். நானே தத்துவமசியாக இருக்கிறேன். நானே அயனாத்மம் பரபிரம்மமாக இருக்கிறேன். நானே அறிவை உணர்ந்து விட்டேன். எனக்கு முக்தி கிடைத்து விட்டது என்ற நிலையிலே நாம் ஞான உபதேசத்தை பெறுவோம் என்று கூறி, இந்த ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஐடி இயக்குநரகத்திற்கும், இதுகாரும் செவிமடுத்த அத்தனை விருட்சங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை
தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக ஷர்மிளா அம்மா அரக்கோணம், நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன்மா, ஐயாட்ட பேசுங்க. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட சிந்தனை ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நாங்கெல்லாம் இந்த மாதிரி புதுசா மனவளக்கலைக்குள்ள வர்றவங்களுக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களை பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்க மாதிரி பேராசிரியர்கள் உங்களை மாதிரி ஆளுங்க நீங்க கொடுக்குற சிந்தனையினால உண்மையிலேயே நாங்க ரொம்ப வியந்து போய் ரொம்ப ஆழ்ந்து இதுல இன்னும் நல்லா வரணும், நம்மளும் நிறைய தொண்டு செய்யணும், நம்ம வேதாத்திரியத்தை எல்லா மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உங்க எல்லார் மூலியமாவும் எங்களுக்குள்ள வர்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான சிந்தனை கொடுத்ததற்கு. ஐயா எனக்கு ஒரு உடல் சார்ந்த ஒரு 2 கேள்விகள் கேட்கணுங்க ஐயா. இப்போ எங்க அம்மாவுக்கு ஒரு 65 வயசு ஆகுது. அவங்களுக்கு லங்ஸ்ல சளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கடந்த ஒரு 3 மாசமா ரொம்ப வறட்டு இருமல் ரொம்ப அதிகமா இருந்ததுங்க ஐயா. அவங்களுக்கு இப்ப நம்ம உடற்பயிற்சி பண்ணின்னு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணா அந்த சளி குறையணும், அந்த சளி எல்லாம் இல்லாம இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 2வது கேள்வி கேட்டுட்டுங்களா? என்னோட 2வது கேள்விங்க ஐயா, எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு 7 வருஷமா பாத்தீங்கன்னா எனக்கு காதுல இரைச்சல் சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுட்டே இருக்கு. நான் இப்போ ஒரு 6 மாசமா தான் நம்ம மனவளக்கலையில நான் உடற்பயிற்சி நான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டேன். இஎன்டி டாக்டரை பார்த்துட்டேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன். எல்லாத்துலயுமே நார்மல்னு வருது. பட் அந்த சவுண்ட் ஒரு பக்கமா எனக்கு தலை வலிக்குதுங்க ஐயா. இதுக்கு மேல நான் டாக்டர் கிட்ட போனா எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. டாக்டர் என்ன சொல்றாங்க, நீங்க நியூரோஃப்ளெக்ஸ் சிரப்பு குடிங்க அப்படின்றாங்க. ஒரு பாட்டில் சிரப்பு குடிச்சிட்டு 2வது பாட்டிலும் பாதி குடிச்சிட்டேன். பட் இது வரைக்கும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கலைங்க ஐயா. இந்த 2 கேள்விக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் பதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த அம்மாவனுடைய பிரச்சனைக்கும் உங்க பிரச்சனைக்கும் ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல 2 வீடியோஸ் எங்களுது இருக்கு பாருங்க. 2 வீடியோஸ் இருக்கு பாருங்க. உங்க காதுல வேகஸ் நர்வ் சிஸ்டத்தினுடைய ஒரு பிரிவுல பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இருக்கும். அதை எப்படி தீர்க்கிறது, நம்ம உடற்பயிற்சியில எப்படி இதை தீர்க்கிறது, எந்தெந்த பயிற்சிகள் செய்யணும்னு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு ஜீவா ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னும் ஒரு இது உங்க அம்மாவுக்கு இந்த லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி அதுக்கு இந்த நொச்சி இலையில ஆவி பிடிக்கிறது, என்ன மெடிசின் அதுக்கு எடுத்துக்கணும், எல்லாமே கிளியரா 2மே அதில் கொடுத்துருக்கோம். 2 வீடியோ போய் பாருங்கம்மா, இருக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மஞ்சுளா, நீங்க பேசலாமா? ஐயா வணக்கம். என் பேரு மஞ்சுளா. எனக்கு 45 வயசு ஆகுது. எனக்கு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி மூலமா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணினாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு டாக்டர் சொன்னாங்க. நான் இப்போ மகரிஷியோட பேசிக் எக்ஸசைஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா? அது எவ்வளவு நாள் கழிச்சு செய்யணும்னு சொல்லுங்க ஐயா. நீங்களே சொல்லிட்டீங்கம்மா, 3 மாசம் 3 மாசம் கழிச்சு தாராளமா ஜாயின் பண்ணலாமா? நன்றி. நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சூரியகலாமா, நீங்க பேசலாமா? நன்றிங்கம்மா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எங்கம்மா 3 மாசமா கிளாஸ்க்கே வரல? வீட்டுல வேலைங்க ஐயா, பேரம் பிறந்து இருக்கு, வேலை கொஞ்சம் நிறைய. நன்றி நன்றி நன்றி. அக்கறை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இந்த ஞானோபதேசம் வேத காலத்துல, அதாவது ரிக்கியது சாமாதரவண்ண காலத்துல எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. அதே போல துறவு என்பது அனைத்தையும் துறந்து விடுவதல்ல, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் சொன்னது ரொம்ப ஹைலைட்டா இருந்ததுங்க ஐயா. என்னுடைய ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது சீடர் குருவை தேடி ஞான உபதேசம் பெறுவது, குரு சீடரை தேடி ஞானோபதேசம் வழங்குவது, இவற்றுள் எது சிறப்பானதாக பூரணமானதாக இருக்கும் ஐயா? நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் என்ன பண்றது, நான் ஒண்ணு
கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல மனுஷனா பொறந்திருந்தா அந்த அனுபவத்தை என்னால சொல்ல முடியும். நாம அத்தனை அப்படிங்களா? பேருமே கலியுகத்துல பொறந்திருக்கிறோம். அதாவதுங்க ஆஹ் எந்த ஒரு ஆஹ் பொருளை ஒரே ஒரு சின்னதா ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம சொல்லுங்க. நம்ம பாஷையில ம், சொல்லிடுறேன். இப்போ சொல்லுங்க ஐயா. ம், நீங்க உங்க வீட்ல சூரியகலா அம்மா இப்போ ஒரு ரூ. 50,000 குடுத்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்க இப்போ. சரிங்க ஐயா. ரூ. 50,000 வச்சுக்கோங்க. நல்ல வாஷிங் ஆஹ் மிஷின். என்ன ஃப்ரண்ட் ஆஹ் லோடு, ஆட்டோமேட்டிக் ஃப்ரண்ட் லோடு நல்ல மிஷின். ஆஹ் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. இப்ப அந்த வாஷிங் மிஷின் புதுசு உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அத எப்படி நீங்க பார்த்துப்பீங்க? பத்திரமா பார்த்துப்போம். படிச்சு படிச்சு வச்சுப்போம். ஆ பத்திரமா பார்த்துப்பீங்க, தொடச்சு வச்சுப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு ரிப்பேர் பார்ப்போம். ஏன் சரி. ஏன் அந்த மாரி பண்றீங்க? அது விலை உயர்ந்த பொருள் அதனால. விலை உயர்ந்த பொருள் இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரூ. 50,000 நீங்க குடுத்தது. செலவு பண்ணி. ஆமா. ஆமா. அதனால நீங்க அப்படி பார்க்குறீங்க. சரிங்களா? ஆஹ் இப்ப ஆஹ் இந்த சூரியகலா என்ற பெயர் கொண்ட இந்த தேகம் ஆஹ் சொன்னேன் இல்லையா? கண்டெய்னர், ஆஹ் ஒரு ஆமா. பாத்திரம். அ? ஆமா. இந்த பாத்திரத்தை நீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க? அப்போ மதிப்பே இல்லைங்க ஐயா. இல்ல நீங்க எவ்வளவு விலை கொடுத்தீங்க சொல்லுங்க. நீங்க துட்டு கொடுத்து வாங்கினீங்களா? இல்லைங்க ஐயா. அப்ப எப்படி வந்தது இது? அம்மா அப்பானால வந்தது. ஃப்ரீ. அதெல்லாம் சொல்லுங்க. ஃப்ரீ. ஃப்ரீ. ஆ சரிங்க. ஃப்ரீயா வந்ததுனால நம்ம இதுக்கு மதிப்பு கொடுக்கல. இல்லையா? சரி. இந்த மாதிரி ம். குருவினுடைய உபதேசம் எனக்கு வேணும் நான் தேடி ஓடி போயிருந்தேன்னா அதனுடைய அருமை எனக்கு தெரியும். கண்டிப்பாங்க. குருவே சரி. என்ன தேடி வந்ததுனால இவரே என்னை தேடி வருவாரு எப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு லத்தார்ஜி நமக்குள்ள இருக்கிறது. அதனால தான் சரி. நமக்கு இது இதான் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே. நானே ஒரு பொருளை கஷ்டப்பட்டு தேடி அடைந்தால் எனக்கு அதனுடைய அனுபவம் உணர்வா இருக்கும். கண்டிப்பாங்க. நான் உட்கார்ந்த இடத்துலயே என்ன தேடி ஒரு பொருள் வந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு மதிப்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம் நம்ம? கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டோம். அப்போ ம். அதுதான் சொன்னது. குருவே நம்மை தேடி வந்திருக்கிறார்னும் போது நாம என்ன பண்ணணும் நம்ம? அசால்ட்டா இருந்துடுறோம். அசால்ட்டா இருக்கக்கூடாது இனிமேல் நம்ம. சரி. சரிங்களா? நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருமையா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக உண்மையாலம்மா நீங்க கேட்கலாமா கேள்வி? வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, தோண்டி இருக்கு, தோண்டில நம்ம நீரை நிரப்புறோம். அப்ப அதுல ஆகாயமும் இருக்குங்களா ஐயா? ஆமா. ஓகேங்க. இறைவன் எங்க இருக்கிறான்? எல்லா இடத்துலயும் இருக்காருங்க. தூணிலும் இருக்கிறான். தூண்டிலும் இருக்கிறான். அவ்வளவுதான். அப்ப பானைக்குள்ளே இருக்கிறான், தண்ணியிலே இருக்கிறான். புரியுதுங்களா? சரிங்க. அதுக்கு ஈக்குவலா நம்ம இத 3 தேகமா சொன்னீங்கல்லங்க, அது என்னங்கய்யா? அதாவதுங்க பானை என்பது இந்த உடம்பு தேகம். இந்த தேகம் புரியுதுங்களா? இந்த பருவுடல், அந்த பருவுடலுக்குள்ள இருக்கிற நீர் தான் அகங்காரம். அகங்கார தேகம். நான் சொல்றேன் இல்லையா, எனக்கு தலைவலி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. ஆமா. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற தலைக்கு வலின்னு சொல்றீங்களா, எனக்கு தலைவலின்னு சொல்றீங்களா? எனக்கு தலைவலி. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வயித்துக்கு வைத்த வலின்னு சொல்றீங்களா, எனக்கு வைத்த வலின்னு சொல்றீங்களா? எனக்கு வயிற்று. இதுதான் அகங்கார தேகி. இந்த அகங்காரம் நமக்குள்ள ஒண்ணு இருக்கு. இதுதான் நான் வெளில சொல்லிட்டு. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. இதையும் கடந்து உள்ள இன்னொரு தேகம் இருக்கிறது. தண்ணீரோட எப்படி விண் ஆகாயம் இருக்கிறதோ, இந்த அகங்காரத்துக்கும் மேல ஒரு தேகம் இருக்கிறது. அதுதான் ஆத்மா. ஆத்ம தேகி. உடல், அகங்கார தேகி, ஆத்ம தேகி. 3 நிலை. சரிங்களா? புரியுதா? புரியுதுங்கய்யா. புரியுது. நன்றிமா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக KR கலாவதி அம்மா நீங்க பேசலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க ஞான உபதேசத்தை பத்தி பேசுனீங்க. பாதி எங்களுக்கெல்லாம் ஞான உபதேசமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய ஸ்பீச். ரொம்ப அருமை. நீங்க 4வது நிலை சீடர் இல்ல?
ஆமாங்க ஐயா. ஓகே, அப்படி சந்தோஷம். கூட நினைக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அப்படி கூட நினைச்ச கூடாது. அதுதான் நாமும். சரிங்க ஐயா. அப்படி ஐயா ஒரே அப்படியே ஒரு அதை விடக்கூடாது. அப்படியே பிடிச்சி. சரிங்க ஐயா. ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. எங்க பேத்திக்கு வந்து 18 வயசு ஆகுது. 4 நாளா வைரல் ஃபீவர்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து ஹாஸ்டல்ல வீட்டுக்கு வந்துட்டாங்க. நேத்துல இருந்து கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு டயட் என்ன குடுக்கலாம்னு சொல்லி உங்களை கேட்கலான்னு தாங்க ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். இல்லம்மா, பிளட் டெஸ்ட் பண்ணாங்களாமா? பிளட் டெஸ்ட் பண்ணி தான் வைரல் ஃபீவர் சொல்லி டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்திருக்கிற வைரல் ஃபீவர் வந்து எல்லாருக்குமே வந்து பிளேட்லெட்ஸை வந்து கம்மி பண்ணுதுமா. சரிங்க அதை ஐயா. செக். பிளேட்லெட்ஸ் கம்மியா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க ஐயா. கரெக்டா இருந்தா விட்டுருங்க. இல்லைன்னா பப்பாளி இலை ஜூஸ் கொடுங்க. ஆ இப்ப வெறும் இப்ப நான் 3 நாளா சாப்பிடலன்னா வெறும் கஞ்சி நல்லா மசிச்சு கொடுங்க. கஞ்சி புனல் பாக்கமா கஞ்சியை மசிச்சு கொடுங்க. புழுங்கலரிசி கஞ்சிங்களா ஐயா? புழுங்கலரிசி கஞ்சி கொடுக்கலாம். சரிங்க ஐயா. இல்லைன்னா நல்லா லிக்விடா ரசம் சாத்த கொடு. வேற எதுவும் வேண்டாம். ஓகேங்க. இன்னைக்கு நேத்துல இருந்து தான் ஃபீவர் ரெண்டுமே ரெண்டுமே பிடிக்கலன்னா பிரெட் கொடுங்க. பிரெட் கொடுங்க. கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம். ஏன்னா உடனே வயிற்றுக்கு வந்து ரொம்ப வெயிட் கொடுக்க கூடாது. சரிங்க ஐயா. இதெல்லாம் சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த நண்பராக இந்திராணி அம்மா, நீங்க பேசலாம். இந்திராணி அம்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. எங்க சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க ஐயா. நல்ல ஒரு பெரிய ஞான சுரங்கத்துக்குள்ள போய் வெளியில வந்த ஃபீலிங் ரொம்ப அருமைங்க ஐயா. எப்படி சொல்றது, மற்ற எல்லா பேராசிரியர்கள்லயும் வித்தியாசமான உரை உங்களது எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப என்னை மறந்து அப்படியே உட்கார்ந்துருக்கேன் ஐயா. நான் எத்தனாவது வகை சீடன்னு யோசிச்சு பாக்குறேன். 4. நீங்க 4. அதாவது அதாவது இந்திராணி அம்மா, என்னை மறந்த நிலைன்னு சொல்றீங்க பாருங்க. ஆமா. தட் இஸ் தாட்லெஸ். அதுதான் நம்ம சொல்றோம். இது எண்ணமற்ற நிலை. இது எப்படி, இதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படி சிந்தனை போகுது. டக்குன்னு திரும்ப கொண்டுட்டு வந்து உங்க ஸ்பீச்ல மனசை பதிக்க வைக்க வேண்டி இருக்கு. நீங்க அது மாதிரி பிரயத்தனம் படவே வேண்டாம். நீங்க உங்க சுயம் எந்த நிலையில இருக்கு அந்த நிலையில விட்டுருங்க. அதை நீங்க வந்து கம்பல் பண்ணாதீங்க. நான் ரொம்பவே வியந்து போயிட்டேன் ஐயா. ரொம்ப வியந்து போயிட்டேன். இது பிரமிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு பிரமிப்பா தான் இருந்தது. இது சாமிஜியினுடைய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் சிலது இருக்கு, வேற விஷயங்களாகவும் இருக்கு. அதே சமயத்துல நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. அப்படிங்கிறது சாமிஜியோட கருத்துக்களோட எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கோரிலேட் பண்ணணும். அப்பதான் சாமிஜியினுடைய கருத்து என்னன்னு நமக்கு தெரியும். ஆமா ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு மறந்து போயிடுறேன் அடிக்கடி. இப்போ சொன்னீங்களே, நன்றி ஐயா, நினைவுக்கு வரல. நான் மறுபடியும் கேக்குறேன். ஏன்னா நான் இன்னும் அந்த சமையல இருந்து வெளியே வரல. வல்லாரை கீரை வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துக்கோங்க. சரிங்க ஐயா. அப்படி இல்லைன்னா இப்ப வல்லாரை வந்து மாத்திரையாவே வந்துருது. இல்லையா, வெள்ளார கீரை நம்ம வீட்லயே இருக்கு. ரைட், அதே சாப்பிடுறோம். நன்றி. நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுல இருந்து நான் இன்னும் வெளியே வரல. அதான் கேக்குறது. என்ன கேட்க முடியும்? எதுவுமே கேட்க முடியாது. ஆனா எல்லாம் கேட்கலாம், எல்லாம் கேட்கணும். எதுவும் புரியல, எல்லாம் கேட்கணும். இதுல எது நாம எப்படி இருக்கோம்? நாம நீங்க சொன்னீங்க பாருங்க, இப்ப ஞாபகம் வந்துருச்சியா, இந்த குருவை தேடி போறதும் குருவை தேடி குரு சீடனை தேடுறதுன்னு சொன்னீங்கல்ல. நான் வந்து பக்தி மார்க்கத்துல ரொம்ப டீப்பா போய் எங்க அம்மாவோட பின்பற்றி போயிட்டு பிறகு எனக்கு அதுல ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இது எத்தனை நாளைக்கு நாம லைஃப் லாங் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப நான் யோசிக்கும் போது அங்க கோயிலுக்குள்ள போனா கூட எனக்கு அந்த மன நிம்மதியா இருந்தது இல்லை. ஆனா நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்த பிறகு பளிச்சுன்னு தெரிஞ்சது எல்லாமே. இதுதான் நாம பின்பற்ற வேண்டியதுன்னு நினைச்சேன். இந்த வேதாத்திரியத்தை நான் தேடி போகலையா, ஆனா அதுக்காக நான் ஏங்கினேன். வேற ஒண்ணுக்காக நான் ஏங்கும் போது என்ன ஒருத்தர்
அழைச்சிட்டு போய் அதுல விட்டாரு. இது எதை சேர்ந்தது? அதைத்தாம்மா சொன்னேன் இல்லையா? வேதாத்திரியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் இறைவனை தேடும் பணி உம் இங்கே முழுமை பெறுகிறது. உம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்படியா? நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள். நீங்க நீடூழி வாழணும் ஐயா. நன்றி. நீடூழி வாழ்க எல்லா வளமுடன்மா. வாழ்த்துக்களும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க உங்களோட வளமுடன். பெரியவா நான் சொல்றேன், நீங்க நீடூழி வாழணும். இன்னும் வேதாத்திரியத்தை நீங்க பரப்பிட்டே இருக்கணும். வாழ்க வாழ்க வளம். வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த அன்பராக சங்கர் ஒசூர்ல இருந்து நீங்க பேசலாம் ஐயா. சங்கர் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சங்கர். ஒசூர்ல இருந்து சங்கர் பேசுறேங்க ஐயா. தெரியுது. சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. மைக் ஆன்ல தான் இருக்கு. ஐயா மிகவும் சிறப்புங்க ஐயா. ஞான உபதேசங்கிறது இன்னைக்கு கேட்டது மனவளக்கலையில இவ்வளவு நாள் கிடைத்த ஒரு சிந்தனைகள்ல இன்னைக்கு உண்மையிலேயே குரு கிட்ட தீட்சை வாங்கும்போது நம்ம எந்த ஒரு விருப்பத்தோட இது பண்ணோமோ அது மாதிரி இன்னைக்கு இந்த ஞானத்தினுடைய உச்சத்தை அடைவதற்கான ஒரு அற்புதமான சிந்தனை கொடுத்தது. ரொம்ப உண்மையிலேயே அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மெய் மறந்து இருந்துன்னு, நான் ஒரு ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி இருந்தது போல இருந்து உங்களுடைய சிந்தனைகள்லாம் கேட்டுங்க ஐயா. அது மட்டும் இல்லாம அந்த சாமிஜி சொல்லக்கூடிய அந்த உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணுன்றது மாதிரி அந்த உயிரை உணர்ந்தாதான் அந்த அறிவை உணர முடியும்னு சொன்ன சிந்தனை ரொம்பவும் மிகவும் பொருத்தமா அற்புதமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி சங்கர். நன்றி சங்கர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக சுசிகலா நீங்க பேசலாமா? நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்களோட பேசணும்னாவே ஒரு இது வந்துருதுங்க, ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருது ஐயா. நான் எங்க முன்னோர்கள் செஞ்ச சங்கீத கர்மத்தால குருவுடைய உபதேசம் எனக்கு கிடைச்சு அதை நான் இன்று வரைக்கும் பின்பற்றி நல்லா இருக்கேன். பத்தாவதுக்கு நீங்களும் எங்களுக்கு உபதேசம் கொடுத்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் மகரிஷியோட தீட்சை வாங்கல, ஆனா அவர் இருக்கும்போது பயிற்சி எடுத்து அவர்கிட்ட நான் சான்றிதழ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த பெருமை எனக்கு இருக்கு. ஆனா நான் தொடர்ந்து அதை பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வர்றேன். அப்ப செஞ்சதை விட இப்ப இந்த ஜூம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா உணர்ந்து செஞ்சு நல்லா இருக்கேன்யா. நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். மனதளவிலையும் உடல் அளவிலையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்யா. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாம் தான் ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இந்த வேதாந்தம் சித்தாந்தம்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதுல இந்த வேதாந்தம்ங்கிறது வேதங்கள் சொல்ற உபதேசங்கள் இல்லைங்களா ஐயா? இப்ப சித்தாந்தம்ங்கிறது என்னங்க ஐயா? அதாவது வேதம் அப்படின்னு சொன்னா இறைவனை பற்றி அறிதல். சித்தாந்தம்னு சொன்னா எந்த ஒன்றை நீ அறிந்தாயோ அதை நீ உணர்தல். அப்போ நீ அறிந்தால் வேதாந்தி, உணர்ந்தால் சித்தாந்தி. அதுதான் வேதாந்தம் சித்தாந்தம். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்திராணி அம்மா சொன்ன மாதிரி நீங்க நீண்ட காலம் வாழணும், எங்களை எல்லாம் வழி நடத்தணுங்க ஐயா. வேதாத்திரியத்தை உலகெங்கும் பரப்பணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஜோசப் சென்னை நீங்க பேசலாம் ஐயா. ஹலோ ஹலோ அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்கம்மா. என் பேர் கண்ணம்மாங்க, கோயம்புத்தூர். ஐயாட்ட பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. எங்கேயோ கொண்டு போயிருச்சுங்களே ஐயா. ஒரு கேள்விங்க ஐயா. நான் எனக்கு 45 நாளைக்கு முன்னாடி பல் எடுத்தேங்க ஐயா. பல் எடுத்துட்டு மாத்திரை, அவங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு தலைவலிக்குன்னு மறுபடியும் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுங்க ஐயா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பிட்டு காலையில் மெடிடேஷன் பண்ற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அதெல்லாம் நான் முடிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறேங்க ஐயா. கீழே விழுந்து அப்படியே இதாயிடுச்சுங்க ஐயா. அப்புறம் அவங்க டாக்டர் கொண்டு போய் குளுக்கோஸ் எல்லாம் விட்டு ஒரு வாரம் இருந்தாங்க ஐயா. அப்புறம் அவங்க மோர்ல உப்பு மட்டும் நிறைய போட்டு சாப்பிடுங்க, எது வேண்டான்னு சொன்னாங்க. அதுவும் இந்த பொடி இருக்கலங்க ஐயா, என்னது
பேர் வரமாட்டேன். அது தண்ணியில கலக்கி குடிச்சேங்க ஐயா. ஆனா திருப்ப இப்பவும் தலை சுத்தல் இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா. பிபி லோ ஆயிடுச்சாமா? பிபி கரெக்டா இருந்துங்க ஐயா. இது எனக்கு அதேங்க, எனக்கு பேச்சுக்களும் வர மாட்டேங்குது. இதுல ரத்த இது குறைஞ்சிருச்சுங்க ஐயா. ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சுங்க ஐயா. ஹீமோகுளோபின் கம்மி ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. அப்புறம் அது சோடியம் எல்லாம் சோடியம் இல்ல, சோடியம் அதனாலதான் இப்படி சோடியாமங்கய்யா. அது சோடியம் இல்லைன்னு சொல்லிதாங்க என்னங்கய்யா. சரி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. சரிங்கய்யா. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. எலக்ட்ரால் குடிச்சிட்டு இருக்கிறேன். பவுடருங்கய்யா. எலக்ட்ரால் பவுடர். ஆமாங்கய்யா. அதை எடுத்துக்கங்க. சரிங்க. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுங்கம்மா. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய மாதுளம் பழம் எடுத்துக்கங்கம்மா. சரிங்க. வெத்தலையில பேரிச்சம்பழம் மடிச்சு சாப்பிடுங்க தினமும். நீங்க சொன்னீங்க, அது எனக்கு அது அப்படின்னு கரெக்டா நீங்க முதல்ல சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க, வெத்தலையில வச்சு சாப்பிடுறீங்களா ஐயா? ஆமா, வெத்தலையில திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை வெத்தலையில 2 பேரிச்சம்பழம் விதை நீக்கி வெத்தலை நரம்பெல்லாம் எடுத்துட்டு எம்டி ஸ்டமக்கில் வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 சாப்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏபிசி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் சாப்பிடுங்க. இது 7 நாள் இதை எடுத்துக்கங்க. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிடுமா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சங்கர் கேரளா, நீங்க பேசலாம் ஐயா. சங்கர் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கர் ஐயா. அருமையான ஞான உபதேசம் ஐயா. ஞானமே கிடைச்சிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. கேள்விங்க, அதாவது கேள்வி பதில், கேள்விங்கிறது ஒண்ணு வருது. இது எங்கிருந்து வருதுன்னு யோசனை பண்ணி பார்த்தோன்னா, இறைநிலையே அடக்கமா இருந்து, அந்த இறைநிலை சுத்தவெளியிலிருந்து அடக்கமா இருந்து எழுச்சி பெற்று நம்ம வரைக்கும் வந்திருக்கோம். அப்ப நம்மளுக்குள்ளார இருக்க அந்த அடக்கமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அதை உணர்ந்துட்டான்னா நம்மளுக்கு கேள்வி பதிலே வராது இல்லைங்களா? இதுதான் என்னோட கேள்வி. நிச்சயமா நிச்சயமா அதுதான். அதாவதுங்க, இததான் வந்து நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்துல சொல்றோம். நீ உன்னுடைய மனக்கதவை திறந்த பிறகு, இதுதான் நாம வந்து மனக்கதவு இன்னும் திறக்காம வச்சிருக்கிறோம். நீ உன்னுடைய மனக்கதவை திறந்த பிறகு நீ இறைவனிடம் கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதைத்தான் இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க. புரியுதுங்களா சங்கர்? ஆமா ஆமாங்க. நீ ஒண்ணுமே கேட்க வேண்டாம், எதுவுமே கேட்க வேண்டாம். நம்ம புலன்களால் என்னென்னலாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் தான் கேள்வியா வருது. அவ்வளவுதான். அப்ப அந்த கேள்வி வராததுக்கு வராம இருக்கணும்னா அந்த சுத்தவெளி என்னங்கிறது தெரியணும், மௌனங்கிறது என்னன்னு தெரியணும். அந்த மௌனத்துல நம்மளுக்கு அந்த கேள்வி பதில் உள்ளுக்குள்ளே வந்துடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதைத்தான் மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாரு. ஆதிநிலை அறியவென்றால் அறிவை கொண்டு அணு முதலாய் அண்ட பிண்ட தோற்றம் மற்றும் ஜோதி சப்தம் இவைகளுடன் ஒவ்வொன்றாக சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது அறிவே. அதையும் கழித்து விட்டால், அந்த அறிவையும் கழிச்சிடுங்க, மீதி என்ன? சூன்யம், நிர்விகற்பம், மௌனம் எனும் சூனியமே ஆதி அப்படிங்கிறார். அதைத்தான் இப்ப நீங்க சொல்றீங்க. நீங்க அதே போல இப்ப நீங்க சொன்னீங்க இறை நிலையோட தேடல் வந்து வேதாத்திரியத்தோட முடிஞ்சு வச்சு 100க்கு 100 ஒண்ணு, அதோட முடிஞ்சு, இனி ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே ஒண்ணு கிடையாது. அருமையான விளக்கங்க. நல்ல நன்றி சங்கர், நன்றி சங்கர். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்த அன்பராக டாக்டர் ஜெகநாதன், நீங்க பேசலாம் ஐயா. வளமுடன். குருவே சரணம். சூப்பர் சிந்தனை. தெய்வ தம்பதிகள் இருவரும் 120 ஆண்டுகள் வேதாத்திரத்தை பரவி 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். கேள்வி: ஞான மார்க்கத்தில் சரணாகதி என்ற ஒரு வார்த்தை இல்லை என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள் ஐயா. கலியுக கடவுள் நம் குருவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் வேதாத்திரியத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஐவகை தவங்களும் செய்பவர்களுக்கு முழுமை பேறு அடைவது உறுதி. இதுவே ஒரு சரணாகதி என்று நான் எண்ணுகின்றேன் ஐயா.
எனக்கு அறிவுரை தெளிவான அறிவுரை தாருங்கள். வாய்ப்பளித்த தங்களுக்கும் தங்கள் நாம் தானே தலைவர் மாண்புமிகு பத்மஸ்ரீ ஐயா SKM ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆழியார் சத் சங்க நிர்வாக அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். நன்றி ஜெகநாதன் ஐயா. அதாவது ஞான மார்க்கத்தினுடைய சரணாகதி என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு தத்துவம் அதைத்தான் சொன்னது. அதாவது குருவே பிரம்மம், குருவே அன்பு, குருவே சிவம், குருவே பிரம்மம், குருவே பரம்பொருள், குருவுக்கு புறம்பாக எதுவும் இல்லை. இதுதான் ஞான மார்க்கத்தினுடைய சரணாகதி. அப்போ எல்லாமே குரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப எல்லாமே குருன்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லயும் அந்த குருவோட உயிர் கலப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் ஞான மார்க்கத்தினுடைய சரணாகதி. அந்த நிலை வந்துருச்சுன்னா, அந்த குரு என்ன சொன்னாரோ, எந்த உபதேசத்தை கொடுத்தாரோ, எந்த உபாயத்தை கொடுத்தாரோ, அதை நாம செய்ய ஆரம்பிச்சோம். அதை செய்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பதிவுகள் எல்லாமே கலைந்து போயிடும். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மிகச் சிறப்பான விளக்கம். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நேரம் கைதுக்கவே யோசிச்சு ஐயா, ஏன்னா எந்த நிலையில இருக்கோம்னே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் தீர்க்கமா சொல்றாங்க, எனக்கெல்லாம் ஒரு குழப்பமே வந்துருச்சு. ஆகா, எந்த நிலையில இருக்கோம்னா நம்ம அதை பத்தி உணரவே இல்லையேன்னு தோணுச்சுயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க 4 சொன்னதோட 5வது சொன்னீங்க, நம்ம வேதாத்திரியத்தை. ஞான உபதேசத்துல 4 பாட்டு அழகா எடுத்து கொடுத்தீங்க. 5வது வேதாத்திரியத்தை சொன்னீங்க. சொல்லிட்டியா, ஆன்மீகம், பக்தி ஞானம், அறிவியல், விண் ஆராய்ச்சி. அழகா எடுத்து சொன்னீங்க. இப்ப இது 2ஐயும் இணைக்கிறதா ஞான மார்க்கமா, இல்ல நம்ம அதை தனித்தனியா பார்க்கலாமா ஐயா? 1. 2வது ஐயா, களி யுகம். அந்த களிக்கு உண்மையான அர்த்தம் நான் நினைச்சேன் கடைசி யுகம்னா, அப்படி இல்லையே, நீங்க சொல்றதை பார்த்தா விளையுதே ஐயா. அந்த களிக்கு உண்மையான அர்த்தம் என்னையா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவதுமா, நீங்க முதல்ல 2வது காட்சன் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். களி அப்படின்னு சொன்னா, களின்னு சொன்னா வலின்னு அர்த்தம். களினா வலின்னு அர்த்தம். களி இஸ் பெயின்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். கலியுகம் அப்படித்தானே இருக்கு. அதனாலதான் ஆமா, கடைசினே பொதுவா பேசுறாங்க. இல்ல, பொதுவாவே கலியுகம்னா கடைசியா வந்துட்டாங்க. இல்ல, அப்படி கிடையாது. அதாவதுங்க, அதாவது வந்து ஒரு பெரிய உயர்ந்த தத்துவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 வரும். ஒரு 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 சதுர்யுகம் முடியும். அது ஒரு சதுர்யுகத்தினுடைய முடிவு தான் களி. புரியுதுங்களா? இப்போ அது மாதிரி வந்து அந்த களின்னு வரும்போது கடைசியில எல்லாம் வந்து வேதனைப்பட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, ஐயோ உங்க கூட இது எனக்கு உங்க கூட எல்லாம் படுறதே போரும்பா, என்ன நான் சீக்கிரம் போயிட்டா தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு சில நேரத்துல நம்ம குடும்பத்துல நம்மள மீறி வாய் வருது பாருங்க. கண்டிப்பா இதுதான் களி. இதுதான் களி. கண்டிப்பா இதுதான் களி. நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, ஞான மார்க்கமா? இல்லையா, ஆன்மீகம்ங்கிறது பக்தி ஞானம், பக்தி ஞானம், அறிவியல்ங்கிறது விண் ஆராய்ச்சி. இப்படி பகுத்து கொடுத்தீங்க. இது எல்லாத்தையுமே ஞான மார்க்கமா எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. அதாவது என்ன, இங்கதான் வந்து இந்த இடத்துலதான் மகரிஷி, அதாவது ஆன்மீகவாதிகள் விஞ்ஞானத்தை ஒத்துக்கொள்வதில்லை, விஞ்ஞானிகள் ஆன்மீகத்தை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் மகரிஷி என்ன சொல்றாரு, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் சொல்லிட்டு, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் முழுமை கூற உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயக்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் இணைந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. மகரிஷி என்ன சொல்றாரு, விஞ்ஞானம் மெய்ஞானம் இணைந்தால்தான் முழுமை. அப்ப ரெண்டும் இணையணும்ன்றார். அப்ப ரெண்டும் இணையணும்.
இணைந்தாதான் முழுமை. இல்லைன்னா விஞ்ஞானம் இணையணும். விஞ்ஞானத்திலே நிற்கும், மெய்ஞானம் மெய்ஞானத்திலே நிற்கும். புரியுதுங்களா? புரியுதுயா. ரொம்ப சிறப்புயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வாழ்க. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன்யா வாழ்க வளமுடன்மா. ஐயா. ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, ஒரு ஒரு சில மணித்துளிகள் நான் காணாவே போயிட்டேங்கய்யா. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலைங்கய்யா. தூங்கவும் இல்ல, அதே சமயம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா நான் என்ன கேட்டேன் என்னன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் என்னையவே காணாக்கிட்டேன் நான். என்னாச்சுன்னு எனக்கு புரியலங்கய்யா. ம். ரொம்ப அற்புதமான சிந்தனைங்கய்யா. எங்களை எல்லாரையும் உள்நோக்கி கொண்டு போயிட்டீங்கய்யா நீங்க. இதுக்கு பேர் தான் பட்டினத்தார் சொல்றாரு. அதாவது ம். வாழும் காலத்திலேயே தன் எண்ணம் இப்பதான் அதான் இன்னொரு அம்மா கூட கிருபாநிதி அம்மா சொன்னாங்க. முன்னாடி இந்திராணி அம்மா சொன்னது இதுதான் சொன்னாங்க. அதாவதுங்க எண்ணமற்ற நிலைக்கு எப்ப நாம செல்றோமோ அதுதான் தவத்தின் உச்சம். புரியுதுங்களா? ம். அந்த க்ஷண ஆமாங்க. நேரம், நேனோ செகண்ட்ஸ், க்ஷண நேரம், ம். அந்த க்ஷண நேரம் அதைத்தான் சொல்றாரு அவரு. தினையாம் ம். அளவு எல் அளவாயினும் நீ முன் ம். செய்த தவம். முன் செய்த தவம்னா நம்ம இறந்த ம். பிறகு நம்மள கேட்பாங்க. இறந்த ம். பிறகு உடலை எரித்த பிறகோ புரைத்த பிறகோ இந்த ஆத்மா கிட்ட கேட்பாங்க. ம். நீ வாழும் காலத்திலே தவம் பண்ணியா? எவ்வளவு தவம்? தினையாம் அளவு ஆ. எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம். அந்த எண்ணமற்ற நிலைக்கு நீ போயிருந்தேன்னா என்ன கிடைக்கும்? தனையால ஆ. பரலோகம் சித்திக்கும், இது சத்தியமே. இப்போ உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ம். ம். ஆமாங்கய்யா. கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கய்யா. ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கணுங்க. அதாவது இப்ப பீரியட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகி வந்ததுன்னா என்னங்கய்யா அர்த்தம்? அதுக்கு எப்படிங்க நம்ம ரெகுலரா கொண்டு வர்றது? என்னுடைய பொண்ணுக்கு எந்த அவங்க ஏஜ்மா? மெடிசன் சாப்பிட மாட்டேன், அதுவாதான் வரணுங்கிறாங்க. என்ன ஏஜ்? ஏஜ் வந்து 37ங்கய்யா. இஞ்சி சாறு. இஞ்சி சாதமாங்கய்யா? இஞ்சி சாறு தேன் கலந்து. சரி சரி சரிங்க. சரி காலை வெறும் வயித்துல கொடுக்கவாங்கய்யா? ஆமா. நான் அதை டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் அம்மா கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்க சரிங்க. நான் என்னன்னு ம். பாத்துக்கிறேங்கய்யா. ம். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை அருட்பணி சிறக்க இந்த சாந்தி சுந்தரம் சகோதரியின் அன்பான வணக்கங்கள் ஐயா. வாழ்த்துகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ஆலியார் டு ஆலியார், உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? அடுத்த அன்பராக கவிதா, நீங்க பேசலாமா? கவிதா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன் ஐயா. கவிதா பெங்களூர்ல இருந்து. வாழ்க வளமுடன்மா. உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்னோட கேள்வி 2ங்க. இப்ப ரீசெண்டா இந்த ப்ரோலாக்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30+ 14 இயரிங் வரவங்களுக்கு ப்ரோலாக்டோன்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் தள்ளி போகுது. நிறைய பேருக்கு அதான் சிஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ரெமெடிங்க ஐயா? இன்னொன்னு சுகர் வந்துட்டு இப்பெல்லாம் 1000 போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? அதாவது முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ரோலாக்டோ. அதுக்கு வந்து நாங்க வந்து இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் ஜீவ ஆரோக்கியத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது எலிமினேட் யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க ஜீவ ஆரோக்கியத்துல. ஓகே ஐயா. அதுல நீங்க கேட்ட கேள்விக்கு விடை அதுல ஃபுல்லா அப்படியே அம்மா பேசியிருப்பாங்க, இருக்கு பாருங்க. ஓகே. ரெண்டாவது இந்த 1000 ஒரு சில பேருக்கு அது மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஏஜ்? ஐயா 40+ ஐயா. somewhere 40 to 43. ரைட். அந்த ஏஜ்ல இருக்கவங்க ஒரு சில நேரத்துல அது மாதிரி இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. ஆமாங்க ஐயா. அது சடனா ஒரு நாள் கவுத்துரும். ஏதாவது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்ல இருக்கும் பொழுதோ அவங்க டிரைவர் ஐயா. அப்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. இமிடியேட்டா அவங்க என்ன பண்ணீங்கன்னா அவ்வளவு இருந்துச்சுன்னா சுகர் இமிடியேட்டா வந்து 3 months ஆவரேஜ் டெஸ்ட் எடுத்துட்டு அப்ப அவங்களுக்கு எல்லாம் 3 months ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 20+ல இருக்கும். ஓஹோ. அதை உடனே எடுத்துட்டு முதல்ல எடுத்த உடனே அவங்களுக்கு எல்லாம் இன்சுலின் தான் கொடுப்பாங்க. டவுன் பண்ணிட்டு ஒரு 3 monthsல டவுன் ஆயிடும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்கலாம் அதுதான் எனக்கு அது 1000 கேட்டோம்னா அப்படி ஒரு சான்ஸே இருக்காது. நான் ஐயாட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே சில பேருக்கெல்லாம் 500+ எல்லாம் பார்த்திருக்கேன் ரிப்போர்ட்லயே. ஓகே ஓகே. ஆமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி
ஓகே அதாவது வந்து யங் பிளட் 40ங்கிறது ஒரு யங் பிளட் தான். அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது வந்து அதனுடைய பிரச்சனை தெரியும். இப்ப அதுவே வந்து ஒரு 60 வயசு மேல ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவங்க சுருண்டு விழுந்துருவாங்க. அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. அவங்க நாக்கி அவங்க கடிச்சிட்டுருவாங்க அப்படியே. சுயநிலை ஓஹோ இழக்கும் பொழுது அது மாதிரிலாம் நடக்கும். ஓகே ஓகே அதனால வந்து இமிடியேட்டா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. பாத்துக்க சொல்லுங்க அதை. ஓகேங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக குருவம்மாள் பாலகிருஷ்ணன், நீங்க பேசலாமா? குருவம்மாள். அம்மா வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மையப்பா அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மையப்பா சொல்லுங்கம்மா. குருவாய் வந்தாய் இறைவா. இன்றைக்கு இறைவனே எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஞான உபதேசம் கொடுத்துட்டாங்க. நாங்க இப்ப அதுல இருந்து மீளவே முடியல. அப்படியே கண்ணாயி அந்த உணர்வுலையே இருக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அற்புதமான உரைங்க ஐயா. நல்ல ஞான உபதேசம் கொடுத்துட்டீங்க. நாங்க இந்த பிறவியில ஏதோ எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுங்க ஐயா. இனிமே அவ்வளவுதான். என்ன எங்களுக்கு? அவ்வளவுதான். இனிமே என்ன? ம். இப்பேறு பெற்றது. அவ்வளவுதான். அந்த பாட்டு தான். அந்த பாட்டு அவ்வளவுதான் தான். ம். அவ்வளவுதான். ம். இப்பேறு ம். ரொம்ப அற்புதங்க ஐயா. இன்னைக்கு வந்து குருவாரில் நீங்க வந்து அவ்வளவு அற்புதமா எல்லாமே நடந்துருச்சுங்க ஐயா. ரொம்ப அற்புதங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் நன்றிம்மா. அன்பு குடும்பம் 120 ஆண்டுகள் வாழ்வாங்க வாழணும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க இதுக்கு மேல வளமுடன். என்னால பேச முடியல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக பாபுஜி, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. தெய்வ தம்பதிகள் இருவருக்கும் அன்பான காலை வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா. என்னோட டாக்டருக்கு வந்து தலை சுத்தல் மாதிரி இருக்குங்க ஐயா. அது B12 கம்மியா அதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கணுங்க ஐயா? B12 டிஃபிஷியன்சிக்கு சில உணவு வகைகள் கொடுத்துருக்கோம் பாருங்க. யூடியூப்ல இருக்கு பாருங்கய்யா. நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்கய்யா. இது யூடியூப்ல இருக்குங்களா? ஆமா, ஜீவ ஆரோக்கியத்துல இருக்கு. சரிங்க ஐயா. இன்றைக்கு சிறப்பான தொகுப்பு கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கே சென்ற ஒரு உணர்வு இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கௌரி, நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. என்னுடைய சந்தேகம் வந்து உடல் மனம் இதுல வந்து ரெண்டுமே ஒண்ணு தெரிந்த கருவி, ஒண்ணு தெரியாத கருவி. பதிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில பார்க்கும்போது நீங்க சொன்னது வந்து 80-20% அப்படின்றீங்க. அப்போ உடம்ப விட மனம் வந்து ரொம்ப கம்மி தான். மனம் தான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் உடம்பு தான் 80% பதிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதானங்க ஐயா? அப்போ உடற்பயிற்சி செஞ்சா 80%க்கு பாஸ் நம்ம, அப்படிதானங்க ஐயா? ஆமா. ஆமாம்மா. மனம் வந்து என்னதான் பவர்ஃபுல்லா நம்மள ஆட்டி வச்சாலும் மனம் வந்து 20% தான் அது நமக்கு. ஆமா, நிச்சயமாக. சரிங்க. இந்த பதிவுகளை கைத்தாலே போதும். அப்போ உடம்பு சார்ந்த பதிவுகளை கைத்தாவே நம்ம பாஸ் பண்ண மாதிரி தான். ஆமா, அதுக்குன்னு உடம்பு சார்ந்த பதிவு மட்டும் பண்ணா போறோம்னு உடற்பயிற்சி மட்டும் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணாம இருப்பீங்களா? இல்ல பண்ணுவோம். என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்? ஆமா. மனசு சார்ந்த பதிவு இருந்ததுன்னா திருப்பி மனசு என்ன பண்ணும்? உடலை திருப்பி பாதிச்சிடும்ல. ஆமாங்க. ஆமா. அப்ப ரெண்டுத்தையுமே பார்க்கணும். ஆமாங்க. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உரை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ உடம்புல எங்கேயாவது ஒரு வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்த நினைச்சு மனசு அங்க வச்சு அந்த இடத்துல ஓஜஸ் போட்டு காயக்கல்பம் பண்ணா சரியாகிடும்ன்றாங்க. அதை கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். காயக்கல்பத்தெல்லாம் அப்படி பண்ணாதீங்க.
இல்ல காயகல்ப காயக்கல்பத்துல அப்படி பண்ணல. ம். எங்கேயாவது வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மனச வச்சு உயிர் அங்க தடைப்பட்டிருந்ததால தானே வலி வருது இல்லைங்களா? ம். எனக்கு ஒரு இப்ப லெஃப்ட் செஸ்ட்ல அதான் ஓவரா இல்ல, ஓரளவுக்கு கொஞ்சமா பெயின் இருக்கும். இல்ல சோ எதனால அதனால எதனால எதனால அந்த பெயின் வருதுன்னு பாருங்கம்மா. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்தாலும் வரும். ஆமாயா, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதுக்கு நிவர்த்தி என்ன பண்றதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? ஆ ஆ சரிங்க. மசாஜ் பயிற்சி முறையா பண்ணுங்க. பண்றேங்கய்யா. உடற்பயிற்சியும் தவமும் 14 ரெகுலரா 14 பண்ணிடுறேன்யா. பாயிண்ட் அக்குப்ரெஷரை முறையா பண்ணுங்க. சரிங்கய்யா. ம் வஜ்ராசனத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சரிங்கய்யா. உணவு ம் முறைகளை மாத்துங்க. சரிங்கய்யா. ஆமா. 14 பாயிண்ட் நீங்க பண்றீங்களே, ஆ 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல அதத்தான் பண்றீங்க. அங்கதான் ஆற்றல குடுக்குறீங்க. அந்தந்த ஆ எந்தெந்த உறுப்புக்கு மசாஜ். தேவையோ அதை கொடுத்துரும். சரிங்கய்யா. அது பண்ணாலே போதுமாங்கய்யா? போரும்மா. நன்றி ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ராமநாதன், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ராம்நாத் சொல்லுங்கய்யா. ஐயா உங்க உடல் ரொம்ப சிறப்பானது ஐயா. அந்த 80-20 சொன்னீங்க இல்லைங்கய்யா, 80-20ல என்ன இது பண்ணலாம், 20 வந்து கேட்கறதா 80% உடம்பு கேக்குதா? அதுக்கு என்னய்யா ரீசன்? ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கோரிலேட் ஆனது. ரெண்டும் ஒன்னோட சரிங்கய்யா. ஒண்ணு அதாவது கோரிலேட் ஆனது. ஆமா, இது பாருங்க, 80% உடல் சார்ந்தாலும் 20% மனம் சார்ந்து இருந்தாலும் சரிங்கய்யா. 20%க்கு வந்து பவர் ஜாஸ்தி. அதுதான் கேக்குறேன் நானு. ஆமா. ஏன் சொல்றேன்னா, இப்ப முன்னாடி ஒரு அம்மா அதான். கேட்டாங்க. அவங்களுக்கு அதே தான். அந்த கவிதான்றவங்களுக்கு அதே தான் ஆன்சர். அதாவதுங்க, இந்த 80%க்கு வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ விஞ்ஞானம் ஒரு தீர்வு இருக்கு. 80% சரிங்க. 80%க்கு உடல் ரீதியா ஒரு மருந்து கொடுத்து நம்ம சரிப்படுத்திக்கிறோம் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப 80% ஒரு உடல் சார்ந்த நமக்கு ஒரு ரெமெடி இருக்கு. சரிங்கய்யா. 20% இந்த விஞ்ஞானத்தால ரெமெடியே வரலையே. ஆமாங்கய்யா. ஆமா. விஞ்ஞானத்தால இப்ப வந்திருக்கிற ரெமெடி என்ன? கடந்த 50 வருடங்களாக விஞ்ஞானத்தால வந்த ரெமெடி ஒண்ணே ஒண்ணு தான். ஸ்லீப்பிங் டேப்லெட் மட்டும்தான். ஆமாங்கய்யா. அதுதான். அதை தாண்டி என்ன வந்திருக்கு மனசுக்கு? வேற எதுவும் இல்ல. மனசு இல்ல, தூக்கம் வரலன்னா நீங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் போனா எழுதி அவ்வளவுதான். கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். போட்டுட்டு அவ்வளவுதான். அப்ப மனசுக்கு மருந்து தியானம். அதனால தான் சொல்றேன். 20% வந்து சரிங்க. பர்சன்டேஜ் கம்மியா இருந்தாலும் அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. சரி ம். சரி சரி. ம். அதுதான் சொல்றேன். ஓகே ஓகே. சிறப்பையா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக லக்ஷ்மண் காந்திபதி, சுருக்கமாக கேள்வி கேட்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா. லக்ஷ்மணன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா அந்த சுகருக்காக நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேங்க ஐயா. இப்போ அது வந்து நம்ம இப்போ அலோபதி பேசிக் இப்போ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நார்மல் ஆன பிறகு வேற ஏதாவது அப்படி ஹோமியோபதியா சித்தா இது பண்ணிக்கலாமாங்க ஐயா? ஆமா என்ன அது? ஆமா அப்படித்தான் அப்படித்தான். ஓகே. கரெக்ட். சரி சரி. அந்த முத்திரைகள்லாம் நீங்க சொல்லுவீங்களா? முத்திரைகள் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அது ஒரு டைம் மார்னிங் மட்டும் செஞ்சா போதுமாய்யா? 3 வேளையும் நம்ம அது மாதிரி செஞ்சுக்கணுமாங்க ஐயா? டைம் இருந்துன்னா 2 வேளை பண்ணு. சரி சரிங்க ஐயா. ஓகே. உணவுலாம் அந்த ஜீவ ஆரோக்கியத்துல இருக்குங்களா ஐயா? இருக்கு. சரிங்க. ஓகே. நன்றிங்க. ஓகே. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரியல்மி C20 KR லதா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா? வாழ்க வளமுடன். லதாமா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல், நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சபரீஷ். ஐயா வணக்கம் ஐயா. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நான் சம்டைம் எனக்கு இந்த உடம்புல வந்து இந்த ஜிம்முக்கு போறதுனால சம்டைம் முதுகு எனக்கு வலிக்குது. இந்த எஸ்பெஷலி கீழே இந்த வெயிட் சம்டைம் தூக்குறதுனால இல்ல ப்ராப்பரா ஸ்ட்ரெச் பண்ணதுனால இப்ப அதுக்கு வந்து அதுக்கு என்ன பண்றதுன்னு வலிக்குது. நீங்க மனவளக்கலையில் தானே இருக்கிறீங்க. என்ன புதுசா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க? இல்லைங்க எங்க பக்கத்துல சரி கொஞ்ச நாள் சரி. இல்ல அது அந்த ப்ராப்பரா அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். அதை அந்த இது தம்பிள்ஸ் எடுக்கிறது, அந்த வெயிட் லிஃப்ட்லாம் மூவ் பண்றதுலாம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா எங்கேயாவது வந்து மசில்ஸ் வந்து பிடிச்சிக்கும். அதுக்கு மகராசனம் பண்ணு. மகராசனம் பண்ணிடுங்க, சரியாயிடும். சரி.
நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே